சந்தோஷத்தோடு இந்த மாலை நேரத்தில் அப்பா சமூகத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விசேஷித்த ஆராதனையில் கூடியிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். உங்கள் நடுவில் நிற்பதை பாக்கியமாய் கருதுகிறேன். என் அன்போடு அழைத்த எங்களை அதிகம் நேசிக்கிற நாங்களும் நேசிக்கிற அன்பு அண்ணனுக்காக, அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக, இந்த ஊழியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் நடுவில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை பாக்கியமாய் கருதுகிறேன். விசேஷமாக இந்த ஆர்க் இதை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். தமது சித்தத்தை இந்த இடத்துல கர்த்தர் பரிபூர்ணப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ள என்றாகும் போது ஒரு தெய்வ பிரசனம் இந்த இடத்தை முற்றிலும் ஆளுகை செய்திருப்பதை ஆவியிலே உணர கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். கர்த்தர் இன்னும் பெருக பண்ணுவாராக. இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் வரும் நாட்களை காண பண்ணுவாராக. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? இந்த தெய்வத்தை சொந்தமாய் கொண்டது பாக்கியம். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. சொல்லுங்க, இதை விடவும் பெரிதான மேன்மை. எத்தனை பேர் இந்த வார்த்தை உண்மையா சொல்ல முடியும்? இயேசுவை சொந்தமாய் கொண்டது பாக்கியம் சொல்றவங்க சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சீஷர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணின அந்த நாட்களில் அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. யோவான் 20:19 அவர்கள் பயந்து ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள் பயந்து இருந்தார்கள் என்று. ஏன் இப்ப பயந்து இருக்கிறாங்கன்னா, இயேசு இல்லை, இயேசு மரித்து விட்டார். கல்லறைக்குள்ள இருக்கிறாங்க. 3.5 வருஷம் தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ரூமுக்குள்ள யூதர்களுக்கு பயந்து, இயேசு இல்லாததினால் பயந்து இருக்கிறார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பிற்பாடு அவர் பரத்திற்கு ஏறி போகும்போது அவங்களெல்லாம் பிளஸ் பண்ணிட்டு போறார். லூக்கா 24 இருக்கு 51 53 வரை. இப்போ இயேசு அவர்கள் விட்டு தான் போறார். இப்போ அவர் போன பிறகு பைபிள் சொல்லுகிறது 52 53 அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். இப்போ இயேசு இல்லை, இப்போ இயேசு போயிட்டார். ஆனா இதுக்கு முன்னாடி இயேசு இல்லாதப்போ பயந்திருந்தவர்கள் இப்ப இயேசு இல்லைன்னு கவலைப்படல, சந்தோஷமா ஆராதிக்கிறாங்க. ஏன்னா என் ஆண்டவர் இன்னைக்கு உயிரோட தான் இருந்து கொண்டிருக்கிறார். உயிரோட தான் இருக்கிறார் நம்புறவங்க மாத்திர சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உயிரோடு இருக்கிறார் தெரிஞ்சதும் பைபிள் சொல்லுங்க நாடோறும் மகிழ்ந்து சந்தோஷத்தோட. ஆமென். ஏங்க இவ்வளவு சந்தோஷமா நீங்க தேவனை ஆராதிக்கிறீங்க கேட்டா சொல்லணும், என் அப்பா உயிரோடு இருக்கிறார். ஆமென். உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க உயிருள்ள ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம் சொல்லுங்க. ஆமென். உயிருள்ள ஆராதனை ஏறெடுக்க போறோம். செலிப்ரேட் ஜீசஸ். ஆண்டவரை கொண்டாட போறோம். ஆண்டவரை பாடுறதுல, ஆண்டவரை ஆராதிக்கிறது. சீஷர்களை பாருங்க, இயேசு இப்போ இல்லை, அவர் போயிட்டார். ஆனா அவங்களுக்குள்ள சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். 2 காரியத்துக்கு சந்தோஷப்படுறாங்க. 1, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறது. 2வது, இந்த உயிருள்ள ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில சொந்தமாய் கொண்டிருப்பது. இது பாக்கியம் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தை பாடி ஹல்லேலூயா நல்ல கைகளை தட்டி சேர்ந்து சொல்ல போகிறோம். என் இயேசுவே உம்மை சொந்தமாய் கொண்டது பாக்கியம். சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, முதியவர்கள் முடிந்த நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா பாடுங்க. என் இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பாடுவோம். இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொன்ன உயிருள்ள தெய்வத்துக்கு என்ன ஆராதனை இருக்கிறோம்? உயிருள்ள ஆராதனை. உங்க கைத்தட்டிலே தெரியுது உயிர்லன்னு. நல்ல கைத்தட்டி. அதாவது இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ லகுவாக்கி இல்லை, நல்ல ஒரு ஏசி ஹாலுக்குள்ள இடம் கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தாலும் இதை விசாலமாக்கிடுவார், அது வேற. ஆனாலும் ஏசி ஹாலுக்குள்ள நல்ல சேர் போட்டு உட்கார வச்சு அவரை, ஆண்டவரே
உம்மை சொந்தமாய் கொண்டது பாக்கியம் இப்படி பாட வைக்கிறார். இதை இப்படி பாட வைக்கிறதுக்காக அவர் அரை நிர்வாணமாய் சிலுவையில் தொங்கினார். 6 மணிக்கு சிலுவையில் தன்னுடைய மொத்தத்தையும் கொடுத்தார், பெஸ்டா கொடுத்தார். அவரை துதிக்கிறதுக்குன்னு எனக்குன்னு அவர் எல்லாமே பெஸ்டா கொடுத்தார். அவரை துதிக்கிறதுக்கு நானும் பெஸ்டா தான் கொடுக்கணும். அப்படி பெஸ்டா கொடுக்க விரும்புறவங்க நல்ல ஒரு கைத்தட்டு ஆண்டவர் கொடுக்க பாருங்க. இப்போதான் கொஞ்சம் உயிர் வருது. இப்ப சேர்ந்து பாடுமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. பாடுவோம். இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, என் இயேசுவே, உயிரோடு இருக்கிறார் என் தேவன். ஆமென். என் பாக்கியமே. இதை விடவும் வேறொன்றுமில்லையே. சொல்லுங்க. நேர்வழியாய் என்னை நடத்தினி, நேர்வழியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி. நேர்வழியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் காரியம் வாய்க்க செய்தீர், காரியம் வாய்க்க செய்தி. என்னை கண்மணி போல் காத்திட்டே, காரியம் வாய்க்க செய்தி. என்னை கண்மணி. சந்தோஷத்தோடு கையை தட்டி, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை. சபை சத்து கேட்கட்டும். பாடுங்க. என் இயேசுவே உம்மை சொந்தமாய், என் பாக்கியமே. இதை விடவோ க்ளோரி. பாடுங்க. பாதங்கள் சறுக்கின வேளையில், பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத பாரமெல்லாம் நீக்கினீர், பாரமெல்லாம் நீக்கினீர். என்னை பாடி மகிழ வைத்தே, பாரமெல்லாம் நீக்கினீர். என்னை பாடி மகிழ வைத்தீர். இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக. ஹல்லேலூயா. இதை விடவோ, இதை விட பாக்கியம் எதுவும் இல்லை. அவரை சொந்தமாய் கொண்டதே பாக்கியம். என் இயேசுவே. பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல் என் கால்களை நிறுத்தி அவரை பாட வைத்தவர். இதை விடவோ. ஆமென். அப்படியே கூட சேர்ந்து ஒரு பாடலை நல்ல கையை தட்டி பாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டு. சந்தோஷத்தோடு புதிய பாடல், புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு. எத்தனை பேர் சொல்லு? கழுவின இரத்தத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார். திடன் தந்தார் ஆவியாலே, திடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு திடன் தந்தார். புதிய பாடல், புதிய பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை பாடுங்க. புதிய பாடல், புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி சொல்ல. உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பியுள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பியுள்ளோம். எஸ் லார்ட். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பியுள்ளோம். பூரண சமாதானம், பூரண புவிதனில் தருபவர், புவிதனில் தருபவரே. தீன
அனுதினமும். அப்படியே சொல்ல, கூப்பிட்டேன் பதில் வந்தது, கூப்பிட்டேன் பதில் வந்தது, என் குறைவெல்லாம் நிறைவானது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கூப்பிட்டேன், என் கூப்பிடுதலுக்கு பதில் தந்தவர், என் ஜெபத்தை தள்ளாமலும் கிருபை விலக்காமலும் இருந்தவர், மகிமையின் ராஜா அவர், எல்லா மகிமையின் மகத்துவமானவரே, மகத்துவமானவரே இயேசு மகத்துவ. நல்ல கையை தட்டி புதிய பாடல், புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு. Glory Father, நம்முடைய நீர் பாராட்டின கிருபை எத்தனை பெரியதப்பா. ஹalleluya. கடைசி எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தை, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. நம்பிக்கையோடு இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார். ஆமென். நல்ல கைகளை தட்டி நம் தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்த விரும்புகிறவங்க முழு பலத்தோடு கரங்களை தட்டி, எஸ், இந்த தெய்வத்தை சொந்தமாய் கொண்டது பாக்கியம். இது என்னால் உண்டானது அல்ல, இது தேவன் பாராட்டின கிருபையே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய நீதியினால் கிடைத்த பாக்கியம் அல்ல, அவர் தமது மிகுந்த கிருபையினால் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். எனக்கு சந்தோஷமே, என் ஆண்டவரை உயிரோடு இருக்கிறார். இரண்டாவது, இந்த ஆண்டவரை நான் சொந்தமாய் கொண்டிருப்பது. உயிரோடு இருக்கிறார் என்கிற நிச்சயமுள்ள யோபு தான் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும்? என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறதுனால எனக்கு குறித்திருக்கிறது என் தகப்பன் நிறைவேற்றுவார்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு மகிமையா. ஹalleluya. எல்லாம் நடந்த பிறகு சொன்னவன் அல்ல யோபு, ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது. அதாவது இந்த வார்த்தையை சொல்லும்போது இனி ஒரு வாழ்க்கை உண்டாகும் என்ற எந்த ஒரு நம்பிக்கையுமே யோபு கிடையாது. இனி ஒரு சாப்டர் எனக்குன்னு, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை, எனக்கு இனி பிள்ளைகள், நான் இழந்தெல்லாம் திரும்ப எனக்கு ரெட்டிப்பா, இதெல்லாம் யோபு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனா யோபு சொல்ற, எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர். எதை வச்சு சொல்ற யோபுவே? என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஓகே, அவர் உயிரோடு இருக்கிறார். ஓகே, உன் லைஃப்ல நடக்குங்கிறது எதை வச்சு சொல்ற? அவர் எப்படி உயிரோடு இருக்கிறாரோ அதே போல இன்னைக்கு என்னை உயிரோட வச்சிருக்கிறார். என் ஆவியை பராமரித்து பாதுகாத்து வருகிறார். ஒண்ணுமே செய்ய மாட்டார்னா என்னைக்கோ தீபத்தை அணைச்சிருப்பார். இன்னைக்கு தீபத்தை எரிய விடுறார்னா எனக்குன்னு செய்ய வேண்டியது செய்வார்னு நம்புறவங்க மாத்திரம் அப்படி ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் இவ்வளவு நேரம் பாடி ஆராதித்தோம். ஒரு சில நிமிடங்கள் கூட ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹalleluya, thank you Jesus. யாவே நீர் என்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எந்தன் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை. ஆமென். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் இந்த நிச்சயத்தோட தேவனை ஆராதிக்க போறீங்க? என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. அவர் என்னுடைய தேவன் மாத்திரமல்ல, என் தலைமுறைகளுக்கும் அவரே தேவனாய் தான் இருக்கிறார். பாருங்க, 89வது சங்கீதத்தில் தாவீதை குறித்து ஆண்டவர் பேசும்போது இப்படி சொல்ல, என் தாசனாகிய தாவீதை நான் தேடி கண்டுபிடித்தேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை அபிஷேகம் பண்ணினேன், நான் அவன் கொம்பை உயர பண்ணினேன். எல்லாமே சொல்லுவது தாவீதுங்கிற ஒரு கேரக்டர் காமிச்சிட்டு எல்லாமே அவர் தான் செய்றார். ஆமே, இதுதாங்க நம்ம லைஃப்ல இருக்கணும்.
நம்ம பேர் மட்டும் தான் இருக்கணும், எல்லாமே அவர் தான் செய்யணும். ஹல்லேலூயா. நான் அவனை அழைத்தேன், நான் அவனை தேடினேன், நான் அவனை கண்டுபிடித்தேன், நான் அவனை அபிஷேகப்பட்டேன், நான் அவன் கொம்பை உயர பண்ணேன். என் வாழ்க்கையில எதுவானாலும் கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருக்குமானால் என்னை உயர்த்துகிறது, என்னை நடத்துகிறது யாருக்கும் தடுக்க முடியாது என்று நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்லி அவன் வாழ்க்கையில மொத்தமா அவர் செய்து 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 வந்து அவன் வாழ்க்கையோட முடிவுன்னு பார்த்தா அடுத்து அவன் தலைமுறையை தூக்குறார். தலைமுறை தூக்கி சொல்றாரு, தாவீதை ஒன்னை நடத்துறது போல உன் தலைமுறை நான் நடத்துவேன். தப்பு பண்ண அடிப்பேன், ஆனா கிருபை விலக்க மாட்டேன். உன் சிங்காசனத்தை நிலைத்திருக்க பண்ணினது போல உன் தலைமுறை சிங்காசனத்தில் நிலைத்திருக்க பண்ணுவேன். என் ஆண்டவர் தலைமுறைகளின் தேவன் என்று விசுவாசிக்கிறவங்க, என்னை அழைத்தவர் என் தலைமுறையை நடத்த உண்மை உள்ளவர் என்று நம்புறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. க்ளோரா பல சந்தலரா. ஒரு காரியத்தை சபையே இந்த மாலை நேரத்தில் புறப்பட்டு வரும்போது ஆண்டவர் இந்த பாடலை ஞாபகப்படுத்தி ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நினைப்பூட்டி கொண்டே இருந்தார். நோவாவின் கண்களில், நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டாலும் நோவாவுக்கு கிருபை பாராட்டும் போது ஆண்டவர் யாருக்கும் கிருபை பாராட்டுறார், அவன் பிள்ளைக்கும் கிருபை பாராட்டுறார். ஆமென். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, ஒருவேளை குடும்பத்தில் நீங்க ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், கர்த்தருடைய கிருபை உங்க மேல பாராட்டப்பட்டதானால் உன்னை உறுதியா பிடிச்சுக்கோங்க, என் குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய கிருபை பாராட்டப்பட்டிருக்கு. என்னை கரம் பிடித்தவர் என் தலைமுறைகளை நடத்துவார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, யாவே நீர் என்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா, யாவே யாவே நீர் எந்தன் தஞ்சம். சத்தமாய் தலைமுறை தலைமுறை தலைமுறையா, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேல். மறுபடி ஒரு விஷயம் கூட, யாவே நீர் என்றும் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. பாட்டு தெரியும், கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி, யாவே யாவே நீர் எந்தன் தஞ்சம், தலைமுறை தலைமுறை. உங்க மூலமா உங்க குடும்பத்தை கண் பாருங்கள். நீர் உறங்கு, உன்னை பார்த்தவர் உன் தலைமுறைகளையும் பார்த்திருக்கிறார், உன் கையை பிடித்தவர் உன் தலைமுறைகளின் கையை பிடித்திருக்கிறார். அவர் தலைமுறைகளின் தேவர். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை. மரண பயம் நம்மில் மாறிடுமே, மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே, மரண பயம் நம்மில் மாறிடுமே, பயங்கள் எல்லாம் நீ. மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும். ரெண்டு கரங்களை உயர்த்தி, யாவே யாவே நீரின். ஆராதிக்க விரும்புகிற தேவ பிள்ளைங்க எல்லாவற்றையும் மறந்து தலைமுறை உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும். யாவே யாவே நீரெந்த தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவா. நீர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்ப. சொல்லுங்க, தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, தோல்விகள் எல்லாம் மாறிடுமே. நாமத்தில் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறட்டும். எல்லா வியாதிகள் இப்பொழுது சுகமாகட்டும் ஆண்டவரே.
உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே சுகத்தை கட்டளையிடுகிறேன். நீர் எங்கள் பரிகாரி, நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவி. உம்மை அல்லாமல் வேறு நாமமில்லை. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்திடுவி. உம்மை அல்லாமல் வேறு நாமமில்லை. யாவே நீர் என்றும் என் பாடும்போது தெய்வீக விடுதலை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் தந்து கொண்டிருக்கிறார். அநேக கட்டுகளை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறுகிறது. அநேக வாசல்கள் உங்களுக்காய் திறக்கப்படுவதாக. பல தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவாராக. ஓ நீர் உறங்குவர். அன்று யாக்கோபுக்காய் வானத்தை திறந்தவர். ஹalleluya. அன்று எசேக்கியேலுக்காய் வானங்களை திறந்தவர். இதோ இந்த மாலை நேரத்தில் அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உள்ளமே, உனக்காய் கர்த்தர் தமது வாசல்களை திறக்கிறார். கர்த்தர் தமது வானங்களை திறக்கிறார். பரலோகத்திலிருந்து உனக்கானது வந்து கொண்டிருக்கிறது. லகரபலபலபலபோஷ யாவே யாவே ரெகபகத ரியலரதரா. உனக்கான வாசல் திறக்கும். கர்த்தர் செய்ய வல்லவர். உனக்கான ஒரு உயிரோடு இருக்கிறார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எந்த தடையானாலும், எந்த பிரச்சனையானாலும், எந்த பலவீனமானாலும் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிற உள்ளமே, கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன் என்று அறிக்கைப்படுகிறவர். லகரபலபலபலபோ ஷந்தலரியலபரப ஓரி கரபலகதரியாதலரே. மகிமை 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 மகிமை. ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தெய்வீக சுகம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ யாவே யாவே நீர் என்றும் தெய்வ தலைமுறை. ஓ ஹalleluya யாவே. In the name of Jesus, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால். ஓ நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவா. நீர் உறங்குவதில்லை. Thank you Holy Spirit. அப்படியே தெய்வ பிரசன்னத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கிறீங்க. ஆவியானவர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். சில விடுதலை கர்த்தர் கட்டவிழ்க்க விரும்புகிறார். ஆமா, சில பலவீனத்திலிருந்து கர்த்தர் இந்த நாளில் ஒரு விடுதலை கட்டவிழ்க்கிறார். இயேசுவின் நாமத்தில் பல நாட்கள் தடைப்பட்ட சில காரியங்கள், பல நாட்கள் தடைப்பட்ட சில காரியங்கள், தலைமுறை தலைமுறையை தொடர்ந்த சில சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையினாலே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையினாலே இன்று ரிலீஸ் ஆகிறது. ரபா ரபா ஷகத ரபலப உதரா ரிகரபலகரபலப ஷந்தல ரபலப உதரா. எத்தனை பேர் விடுதலையோடு, விடுதலையோடு அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் கொஞ்சம் அந்நிய பாஷைகளோடு ஓராபாக உங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திர சத்தத்தை உயர்த்து. நீ துதிக்க துதிக்க விடுதலை, நீங்கள் துதிக்க துதிக்க விடுதலை, நீங்கள் துதிக்க துதிக்க விடுதலை. அன்று 7வது நாளில் ஆமென், இஸ்ரவேலர் 7 முறை சுற்றி ஆர்ப்பரித்த போது எப்படி எரிகோ தகர்ந்ததோ அப்படி ஒரு ஜெயத்தை இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உன் வாழ்க்கையை தர விரும்புகிறார். ஆர்ப்பரி சபையே, ஆர்ப்பரி சகோதரா, ஆர்ப்பரி சகோதரி, இயேசுவின் நாமத்திலே விடுதலை. Oh, thank you Holy Spirit. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமம், உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை. அவரின் தலைமுறைகளின் தேவன். அவர் என்னுடைய தேவன் மாத்திரமல்ல, அவர் என் தலைமுறைகளின் தேவன். தலைமுறைக்கு காத்திருக்கிற உள்ளமே இந்த வார்த்தை விசுவாசத்தோட சொல்ல துவங்க. அவர் உங்களுடைய தேவன் மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறைகளின் தேவன். அவர் உங்கள் தலைமுறைகளின் தேவன். ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டாரானால் அவர் ஈசாக்கின் தேவனாகவும் அறியப்படுவார். அவர் ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட்டாரானால் அவர் யாக்கோபின் தேவனாகவும் அறியப்படுவார். இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை நேரத்தில் தலைமுறைகளுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது.
நான் உன்மேல் அருளின என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் புறப்பட பண்ணுவேன் என்று சொன்ன தேவ வாக்குத்தத்தம் இதோ இந்த மாலை நேரத்தில் ஆவியானவர் அதை செய்ய விரும்புகிறார். ஆண்டவரே, ஓ ராகா பாஷா, என்னை கரம் பிடித்ததை அப்படியே 2 கரங்களையும் உயர்த்து. ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் ஸ்தோத்திர சத்தத்தை உயர்த்து. உங்க ஸ்தோத்திர சத்தம் எழுப்பட்டும். நன்றி அப்பா. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண உங்க கூடாரத்தில் ஒரு தெய்வ பிரசனம், உங்க கூடாரத்தில் ஒரு தெய்வ கிருபை விசேஷமா உங்கள் தலைமுறைகள் மேல நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார். சில தலைமுறைகள் மேல தேவ அழைப்பு வெளிப்படுகிறது. தேவ அழைப்பு வெளிப்படுகிறது. ரிகாராபாலா சந்தாலா ராகாபாலா. ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்தது போல பெற்றோர் இந்த நேரத்தில் உங்க பிள்ளைகளை பலிபீடத்தில் வச்சிருங்க. பிள்ளைகளை பலிபீடத்தில் வச்சிருங்க. ஆமென். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹalleluya. இதுவரையும் கூடாரத்தில் இது நடந்தது கிடையாது. உன் கூடாரத்திலிருந்து யாரும் கர்த்தருக்கு எழுந்தது கிடையாது. ஆனா உன் தலைமுறையை ஃபோக்கஸ் பண்றார் ஆண்டவர். உன் தலைமுறையை ஃபோக்கஸ் பண்றார் ஆண்டவர். கர்த்தருக்கு தேவையான பாத்திரம், கர்த்தருக்கு மிகுந்த தேவையான பாத்திரம். ஒராபாலா ஹந்தராபோஷாகா. ஓ thank you Holy Spirit. ஆளுகை செய்பவரே, ஆளுகை செய்பவரே யாவே, நீர் என்றும் என் தெய்வம். தலைமுறை யாவே, யாவே, நீர் என் தஞ்சம். தலைமுறை நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர். ஓ நீர் உறங்குவதில்லை. அப்படியே விட்டு கொடுங்க தெய்வ பிரசரத்துல. யார் அங்கெங்கன்னு பார்க்க வேண்டாம். அப்படியே உங்களுக்கு எப்படி சொல்லி தேவனை மகிமைப்படுத்த தோணுதோ உங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோட ஹalleluya. இப்ப பாடணும் கூட இல்ல, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. ஆவியானவர் சில கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஓ நீர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர். நீர் உறங்குவதில்லை. Thank you Holy Spirit. ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கும்படி ஆவியானவர் ஏவி கொண்டிருக்கிறார். இப்பொழுது எல்லா பெற்றோரும் உங்க 2 கரங்களையும் உயர்த்தி உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் கரத்துல ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்தது போல ஒரு அர்ப்பணிக்கிற இருதயத்தோட, அர்ப்பணிக்கிற இருதயத்தோட. ஆமென். சில பிள்ளைகள் மேல தேவ திட்டங்கள் தலைமுறை விட மாட்டா, தலைமுறையை விட மாட்டா. தலைமுறைகளை குறித்து பாரத்தோடு யாராவது அழுதுட்டு இருக்கிறீங்களான்னு தெரியல. ஹalleluya. இப்படி நடத்த வேண்டும் என்று வரவில்லை, ஆனா ஆவியானவர் பாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டோட விருப்பம் ஒன்றுதான். அவர் ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டது போல அவர் ஈசாக்கின் தேவனாகவும் அறியப்படணும். அவர் ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட்டது போல அவர் யாக்கோபின் தேவனாகவும் அறியப்படணும். உன்னை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் முதலில் உன்னை தெரிந்தெடுத்தது உன் ஒருவன் மூலமாய் மாத்திரம் அறியப்பட அல்ல, இனி உன் மூலமாய் உன் தலைமுறையா கர்த்தர் தேவன் என்று உன் குடும்பத்தின் மூலமாய் அவர் அறியப்பட விரும்புகிறார். உன் பிள்ளைகள் மூலமாய் அவர் அறியப்பட விரும்புகிறார். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீங்க? ஆவியானவர் ஆளுகை செய்ய உங்க குடும்பத்தை கர்த்தர் கண்ட்ரோல் பண்றார். தேவ சமூகத்தை விட்டு விலகி இருக்கிற சில பிள்ளைகளை கர்த்தர் தமது அன்பினால் இழுத்து கொண்டு வர போகிறார். தேவ திட்டங்கள் நிறைந்த சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ தரிசனங்கள் நிறைவேற போகிற காலம் இது. நீ விட்டுக்கொடு சகோதரா. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் விட்டுக் கொடுங்கள். ஈசாக்கை குறித்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிற காலம் இது.
Thank you, Holy Spirit. 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 பரிசுத்த ஆவியானவரே, கொஞ்சம் அந்நிய பாஷைகளோட அபிஷேகப்பட்ட தேவப்பிள்ளை கொஞ்சம் அந்நிய பாஷைகளோட. Thank you, Lord. Rabba Shakadarabala Telerabba Shantarabala Budara Likarabala Kadara. தலைமுறைக்கு விரோதமாக வைக்கப்பட்ட சில மரண கண்ணிகள், சில மரண கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் தெறிப்புண்டு போவதாக, தெறிப்புண்டு போவதாக. கண்ணி தெரித்தது நான் தப்பினேன் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு வைத்த எல்லா மரண கண்ணிகள், glory 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 glory. Raba kada raba hantala rakasha kadala ribalo ro lebra mama hantala riba shakadala ribala kada riatala ra o riba mama la kada ribala shetere lebra mama mala tere remala rashatala riala raba. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாவீது ஜெபித்த ஒரு ஜெபத்தை அப்படியே ஜெபிக்கிறீங்களா? உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி Lord bless me, என்னை ஆசீர்வதித்தருளும். இப்படி கேட்க விரும்புறவங்க ரெண்டு கரத்தை உயர்த்து. எல்லா பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், இந்த ஒரு ஜெபத்தை உங்க இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அந்த தாவீதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், உன் சிங்காசனத்தை நிலைத்திருக்க பண்ணுவேன். உன் பிள்ளைங்க தப்புன்னா நான் தண்டிப்பேன், ஆனா கிருபை விளக்க மாட்டேன். நீ நிக்கிற இடத்துல உன் பிள்ளை நிக்க வைப்பேன். நீ நின்று ஆராதிக்கிற இடத்துல உன் பிள்ளைய நின்று ஆராதிக்க வைப்பேன். நீ எனக்காய் நிற்கிற வைராக்கியத்தை விட, எப்படி எலியாவின் மேல் இருந்த அபிஷேகத்தை விட எலிசாவின் மேல் இருந்த அபிஷேகம் இரட்டிப்பாய் வெளிப்பட்டதோ, எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் விசுவாசிக்கிற கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நம்புறவங்க, கர்த்தர் என் தலைமுறை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஓ ராகபல ஷகதரி பலதரி அலர பலதரி அதரி பல லேப்ரா மகதலரி அதர. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. அல்லேலூயா, 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 பாடுகள். ஒரு விஷயம் கூட அவரை உயர்த்த விரும்புறவங்க சேர்ந்து கடைசியா எல்லாம் மகிமை. நீர் உயர்ந்தவராக இருக்கிறீர், நீர் எங்கள் தலைமுறைகளை பார்த்திருக்கிறீர், நீர் நடத்துவீர். அல்லேலூயா, ஆமென். ஒரு விஷயம் கூட, அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் கடனா, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, அவர் யாருக்கும்
அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை. அவருக்கு இணையாக ஒருவர், அவரை போல் சிறந்தவர், அவரை போல் சிறந்தவர் இல்லை. இயேசு யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை. அவரை எல்லாரும் சேர்ந்து கடைசி ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. Oh, thank you Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை அதிகமாய் உலாவிக் கொண்டிருக்கிறபடினால் ஆவியானவர் அநேகரை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீ தைரியத்தோட நில்லு நோவாவே. பேழையின் வாசல் மூடப்படுவதற்கு முன்பாக உன் மொத்த குடும்பமும் இந்த கூடாரத்திற்குள் இருக்கும். கர்த்தருடைய வருகை சமீபிக்கிறது. அவருடைய வருகைக்கு முன்பாக நீ மாத்திரமல்ல, உன் தலைமுறைகளும் கூடாரத்திற்குள் இருக்கும். உன் தலைமுறைகள் கூடாரத்திற்குள் இருக்கும். ஓரி பலர கதரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக. Yes Father, we praise your holy name. We praise your holy name. நீர் எங்கள் தேவன். தலைமுறைக்கு நீரே எங்கள் தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை அதிகமாய் பலப்படுத்துகிறதற்காய் நன்றி தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விசை கூட எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கரம் பிடித்தவர் உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தலைமுறைகளை கரம் பிடித்திருக்கிறார். ஆமென். 89 சங்கீதத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. தாவீதை குறித்து சொல்லிவிட்டு அடுத்து தலைமுறைகளை குறித்து அவரே பேசுவார். ஆமென். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். நாம நடக்கக்கூடாது, அவரை நடத்த விடணும். ஹல்லேலூயா. எல்லாமே அவர் செய்வார்னா, என் வாழ்க்கையில் எல்லாமே அவர் செய்வார்னா, என் பிள்ளை வாழ்க்கையில் எல்லாமே அவரே. ஆபிரகாம் வாழ்க்கை எல்லாமே அவர் செய்தார். ஈசாக்கின் வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பை கர்த்தர் வைத்து அதன் பிறகு ஈசாக்கின் வாழ்க்கையில் எல்லாமே கர்த்தர் செய்கிறார். அவர் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அடுத்து யாக்கோபின் வாழ்க்கையில். ஆமென். என்னை கரம் பிடித்தவர் என் தலைமுறைகளை நடத்த உண்மை உள்ளவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் அதிகம் போகிறபடினால இன்று பேசும்படியா ஆவியானவர் இந்த காலையில் எழும்பும் போது ஆண்டவர் இந்த பகுதியை ஞாபகப்படுத்தினார். யோவான் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோவான் 9:1 முதல் 3 வசனங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். வேதத்தை படித்த எல்லாருக்கும் இந்த சம்பவம் நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவம். இந்த 9வது அதிகாரம் முழுவதுமே இவன் ஒருவனுக்காகவே எழுதப்பட்ட அதிகாரம். எத்தனையோ குருடர்களை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சில வசனங்களோடு முடிக்கும் போது இந்த ஒருவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை மட்டும் ஒரு அதிகாரத்தில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அப்படியானால் இந்த பகுதி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஆவியானவர் இன்று பேசும்படியாய் உணர்த்தின சில காரியங்களை வேகமாய் சொல்லி, ஒரு பெரிய செய்தி, ஆனால் நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இங்கே இவனுடைய பிறப்பின் ஆரம்பத்திலிருந்து இயேசு அவனை பார்த்து கிரியை செய்கிறது வரையிலும் உலகம் இவனை பார்த்து கொண்டிருக்கிறது. இவனுடைய பெற்றோர், இவனுடைய குடும்பத்தார், உறவுகள், சொந்தங்கள், அவர்கள் மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற ஜனங்கள், அவர்கள் மாத்திரமல்ல, இப்பொழுது இயேசுவின் சீஷர்களும் பார்க்கிறாங்க.
எல்லாருமே பார்த்து இவன் வாழ்க்கையை வைத்து பேசுற ஒரு காரியம் இருக்கு. எல்லாருமே ஒண்ணுதான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இவன் குருடன், பிறவிலிருந்தே குருடன். அதோட சொல்லி முடிச்சிருந்தா கூட ஓகே. அடுத்து கேட்கிறாங்க, இவன் இப்படி பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? அத்தனை பேருடைய பார்வையும் ஒன்னாதான் இருக்கு உலகத்துல. உலகத்தின் மொத்த பார்வையும் ஒன்றா இருக்கும்போது ஒரே ஒருடைய பார்வை மட்டும் வித்தியாசமா இருக்கு. அவர் யாருண்டா? உன்னதத்திலிருந்து வந்தவர். உலகத்திலிருந்து வந்த எல்லா பார்வையும் ஒன்றாய் பேசிக் கொண்டிருக்கும் போது உன்னதத்திலிருந்து பார்த்த ஒருவருடைய பார்வை மட்டும் இவன் வாழ்க்கையில வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கான செய்தியின் தலைப்பு இதுதான். ஆவியானவர் இன்னைக்கு பேச சொல்லும்படியாய் உணர்த்தின ஒரு வார்த்தை இதுதான். மற்றவர்கள் இதுவரை பார்க்காத ஒன்றை கர்த்தர் உங்க லைஃப்ல செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? மற்றவர்கள் இதுவரை பார்க்காத ஒன்று. இவன் வாழ்க்கையில இது நடக்கும்னு இதுவரை அவங்க நினைச்சது கிடையாது. ஆனா இது இப்ப வாழ்க்கையில ஒன்று இதுவரை அவங்க பார்க்காத, நினைக்காத, கிரகிக்காத ஒரு காரியத்தை இப்ப இவன் வாழ்க்கையில எல்லாரும் பார்க்கறாங்க. இதுக்கு ரீசன் என்ன? ஒண்ணுதான், இயேசு. ஏன் ஆண்டவரே இவன் வாழ்க்கையில இதுவரை பார்க்காதது ஒண்ணு செய்ய விரும்புறீங்கன்னா, இயேசு சொல்லுவார், நீங்க எல்லாம் பார்த்த விதம் இப்படி, ஆனா நான் இவனை பார்த்த விதம் அப்படி. அன்பு சபையே, அன்பு சகோதர சகோதரி, அன்பு வாலிப பிள்ளைகளே, அன்பு சின்ன பிள்ளைங்களே, எல்லாருக்கும் ஒரு வார்த்தையை நான் தைரியத்தோட சொல்ல விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையின் ரிசல்ட் அல்லது முடிவு என்ன தெரியுமா? உலகம் பார்த்தது போல அல்ல, என் தகப்பன் பார்த்தது போலதான் நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹalleluya. யாவே நீர் என்றுமென் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே யாவே நீர் எந்தன் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, ஆமென், இஸ்ரவேலை. என்னை மற்றவர்கள் பார்ப்பதற்கும் என்னை பிறப்பித்தவர் பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு தேவ பிள்ளை மற்றவர்கள் பார்ப்பதை குறித்து கலங்கக்கூடாது. என்னை பிறப்பித்தவர் எப்படி பார்க்கிறார்? ஹalleluya. அத்தனை பேர் இப்படி பேசும்போது இவன் ஏதாவது பேசலனா இல்ல. நான் விசுவாசிக்கிறேன், அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். என்னை தேவன் இப்படி பிறப்பித்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். என்னை தேவன் இப்படி வாழ வைக்கிறார் என்றால் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். என்னை குறித்து மற்றவர்கள் பேசுவதில்லை. எனவேதான் தாவீது தன் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற கிரியைகளை எல்லாம் பார்த்து 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 நன்றி செலுத்தும் போது, உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன் இப்படி சொல்லி ஆண்டவர் சொன்னதும் தாவீது எப்படி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான் என்றால், 1 நாளாகவும் 17வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தின் கடைசியில சொல்றாரு, என்னை மகா மேன்மையான சந்ததியான் மனுஷனாக பார்த்தீர் அப்படின்றார். பார்க்கிறீர் என்றல்ல, பார்த்தீர் அப்படின்றார். இந்த தாவீதை உலகம் பார்த்த ஒரு விதம் இருக்கிறது, அவருடைய பெற்றோர் பார்த்த விதம் இருக்கிறது, அவருடைய சகோதரர்கள் பார்த்த விதம் இருக்கிறது, சுற்றி இருந்தவர்கள் பார்த்த விதம் இருக்கிறது, குடும்பத்தார் பார்த்த விதம் இருக்கிறது, சொந்தங்கள் பார்த்த விதங்கள் இருக்கிறது. ஆமென். அவனை ஆகாதவனை பார்த்தார்கள், அவன் வேஸ்ட்னு பார்த்தாங்க, அவன் சின்னவனாய் பார்த்தாங்க, கொஞ்சம் ஆடுகளை அற்பமா பார்த்தாங்க. இது உலகம் பார்த்த பார்வை. ஆனா தாவீது சொல்றார், நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியாய் பார்த்தீர். எது கடைசியில தாவீதுடைய வாழ்க்கையை மாறினது என்றால், உலகம் என்ன பார்த்துச்சு அதல்ல, அவர் என்ன பார்த்தாரோ அதுதான் மாறிச்சு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை உலகம் பார்த்தது போல அல்ல, அவர் பார்த்தது போலதான் மாறப்போகுது. நம்புறவங்க மாத்திரம் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிறப்பித்தவர் எப்படி பார்க்கிறாரோ, எனவேதான் ஒரு தேவ பிள்ளை பிறப்பித்தவர் உங்களை எப்படி பார்க்கிறான்னு பாருங்க. இதை நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேச விரும்புகிறேன். உங்களை ரட்சித்தவர் உங்களை எப்படி பார்க்கிறார் அப்படி பாருங்க. நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்து இருக்கிறார்,
மறுபடியும் ஜெனிப்பித்தவர் என்னை எப்படி பார்க்க விரும்புகிறாரோ அப்படி நான் இருக்க அவர் ஆசைப்படுகிறார். இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கவில்லை. இவங்கெல்லாம் என்ன இப்படி அற்பமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தன்னை பிறப்பித்தவருக்கு முன்பாக தன்னை அவன் மாற்றிக்கொள்ள, அவர் வந்து பார்க்கும்போது அவன் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தானோ அப்படியே இருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லும் போது சொல்றேன், அன்பான தேவ பிள்ளைகளே, குடும்பத்தில் ஒருவராய் கர்த்தர் உங்களை ரட்சித்து, சில நேரத்தில் சில குடும்பத்திலிருந்து ஒருத்தரா நீங்க ரட்சிக்கப்பட்டு சில பாதையில நிற்கும் போது உலகம் சுத்தி உங்களை பேசும் சில வார்த்தைகள். ஆமென். உங்க லைஃப்ல சில காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் நடக்கும்போது உலகம் பேசுற வார்த்தைக்கு அளவே கிடையாது. அதாவது அதான் வேடிக்கை சொல்லுவேன், இந்த பவுலுக்கு கையில ஒரு பூச்சி கடிச்சது, விஷப்பூச்சி. அந்த விஷப்பூச்சிக்கு விஷத்தை விட எது பெரிய காயம் தெரியுமா? இந்த வார்த்தைங்கிற பூச்சிக்கு விஷம். நம்ம நிறைய விஷயத்தை தாங்கிட்டு போயிடும், ஆனா கூட இருக்கிறவங்க பேசுறது தான் நம்மளால தாங்கவே. இவன் கண்ணு தெரியாம இருந்தது கூட அவனுக்கு விஷயமா தெரியாது, ஆனா யாரை பார்த்தாலும் பேசுறான், இவன் பிறந்தது இப்படி, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர், இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இவன் தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளவும் இல்லை, இவன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் இல்லை. அப்படி நிற்கிறவனுக்காக ஒரு நாளை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான். ஆண்டவர் என்னை எப்படி ஜெனிப்பித்து நிறுத்தினாரோ அந்த ரட்சிப்புல நிலைத்து நிற்கிற அன்பு உள்ளமே, உங்களை விசேஷப்படுத்துகிற ஒரு நாள் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நாள் என்னை கர்த்தர் மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை பிறப்பித்திருக்கு, என்னை எப்படி அவர் பார்க்கிறார், அவர் பார்த்த விதத்தில் என்னை மாற்ற விரும்புகிறார். ஆமென். இதுதான் ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் எல்லா காதுகளும் கேட்கும்படி பேசும்படி ஆவியானவர் உணர்த்தினார், என்னை பிறப்பித்தவர். அப்போ இந்த வார்த்தையை சொல்லும் போது நான் உன்னை சொல்லி செய்திக்குள் போக விரும்புகிறேன். அவர் என்னை எப்படி பார்க்கணும்னு விரும்புகிறாரோ அப்படி என்னை மாற்றி விட்டு தான் அவர் என்னை அழைத்து செல்வார். ஆமென். அந்த வார்த்தையை நான் இப்படி மாத்தி சொல்றேன், அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் அப்படி மாறி இருக்கேன். ஆமென். ஏன்னா இயேசு கிறிஸ்து முதலாவது இவனை வந்து சந்திக்கும் போது 1வது வசனத்தில் வாசித்தோம், அவர் கண்டார். அவர் முதல் சந்திப்பு இவனை சந்தித்த போது இவன் அவரை பார்க்கவில்லை, ஆனா அவர் இவனுக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது, அனுபவித்தான். இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில செய்வதை அனுபவித்தான், இயேசு கிறிஸ்து சந்தித்ததை அனுபவித்தான், இயேசு கிறிஸ்து தன்னோடு பேசினதை அனுபவித்தான், இயேசு கிறிஸ்து தனக்கு செய்த கிரியை அனுபவித்தான். ஆனா இவன் இதுவரை பார்க்கவில்லை, அவர் பார்த்துட்டார். ஆனா இதே இயேசு திரும்ப அவனை சந்திக்க வந்தார். அதே அதிகாரத்துல யோவான் 9வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 35வது வசனம் வாசியுங்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, போதும், 2வது விஷயம் திரும்ப சந்திக்க வரார். இப்ப சந்திக்க வந்தபோது அவரும் அவனை பார்க்கிறார், அவனும் அவரை பார்க்கிறார். இந்த 2 சந்திப்புக்கு இடையில என்ன அவன் வாழ்க்கையில கிரியை நடக்கணுமோ அது நிறைவேறிடுச்சு. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்றேன், இதே போலதான் இப்ப நம்ம லைஃப்ல அவர் நம்மை சந்தித்ததை நாம் ஃபீல் பண்ணிட்டோம். நம்ம ரட்சித்திருக்கிறார், நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து கொண்டு இது ஃபீல் பண்ணிட்டோம். ஆனா ஒண்ணு, அவர் நம்மளை பார்த்துட்டார், நம்ம இன்னும் அவரை எப்படி இவனை 2வது விஷயம் சந்திக்க வந்தாரோ அதே போல அவர் நம்மை சந்திக்க திரும்ப வர போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறான்னு விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பாக்க. இன்னைக்கு காலையில அதுதானே ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க, எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே போல நீங்க ஆயத்தமா இருக்கு, எதுக்கு நான் அவர் வர போறார். ஆமா, இந்த கெஸ்ட்டுக்கு ஆயத்தம் பண்றதுனால ஒண்ணு நடக்க போறது கிடையாது, ஆனா அந்த கெஸ்ட்டுக்கு ஆயத்தமாயிருங்க. அவர் தான் மெயினான ஆளு. அவர் வருவார். அவர் வரும்போது அவரும் நம்மளை பார்ப்பாரு, நாமளும் அவர் பார்ப்போம். எத்தனை பேர் அவர் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேருக்கு உண்மையாக அவரை பார்க்கணும்னு ஆசையா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா பார்க்காமலே இவ்வளோ லவ் பண்ண வைக்கிறாரு, பார்க்காமலே இவ்வளோ அன்பு ருசிக்க வைக்கிறார், பார்க்காமலே இவ்வளோ டேஸ்ட் பண்ண வைக்கிறார். அப்படின்னு அவரை பார்த்துட்டோன்னா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியம். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் ஹல்லேலூயா
அவர் வரும்போது அவரும் பார்ப்பார், நானும் பார்ப்பேன். ஆனா இது ரெண்டுக்கு இடையில அவர் என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறாரோ அது நடந்துடும். இதான் இன்னைக்கு செய்தி. இவனுடைய முதல் சந்திப்புக்கும் இரண்டாவது சந்திப்புக்கும் இடையில் தேவன் இவனை எதற்காய் பிறப்பித்தாரோ, எதற்காய் ஜெனிப்பித்தாரோ, எதற்காய் இவனை உண்டாக்கினாரோ அந்த கிரியை நிறைவேறிவிட்டது. அந்த கிரியை நிறைவேறிவிட்டது. அது நிறைவேறினதினால இரண்டாவது முறை அவர் வந்தபோது அவன் அவரை பார்த்தான். இயேசுவின் நாமத்தில் அன்பு சபையே, இன்றைக்கு ஒரு ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏறிடுங்க. ஆண்டவரே, நீங்க வர்றதுக்கு முன்னாடி அல்லது என் ஓட்டம் முடிவுறதுக்கு முன்னாடி நான் என்ன சம்பாதிச்சேன், என்ன சாதிச்சேன்ல, நீங்க என்ன என் வாழ்க்கையில பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அதை என்ன பார்க்க வச்சிருங்க ஆண்டவரே. என்னை அப்படி மாத்திருங்க ஆண்டவரே, என்னை அப்படி மாத்திருங்க. அப்படி மாற்றப்பட்டவன் தான் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது நிமித்த நீதியின் கிரீடம் எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இவன் வாழ்க்கையில் அந்த கிரியை நடந்ததுனால இவன் தள்ளப்பட்டான் என்று தெரிந்ததும் இயேசு அவனை தள்ளிவிட்டு போகல, அவன்கிட்ட வந்து பேசுறார், அவன் கிட்ட வந்து தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆமென். இயேசுவின் நாமத்துல அவருடைய கிரியை வெளிப்படுகிற பாத்திரமா இருக்குமானால் அவர் வரும்போது நம்மை தள்ளப்பட்டவர்களாய் விட மாட்டார், அவரோடு அழைத்து செல்ல கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆமென். நன்றாய் கவனியுங்கள். அப்ப இந்த கிரியை நடக்கணும். என்னை பிறப்பித்த தேவனுடைய கிரியை. எந்த ஒரு குயவனும் ஒரு மண்ணை உண்டாக்கும் போது அந்த மண் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது மண்ணோ அல்லது சுற்றி இருக்கிறவர்களோ அல்ல, அதை கை வைக்கிற குயவன் தான் தீர்மானிப்பார். அதே போலதான் என்னை சிருஷ்டித்தவர், என்னை ஜெனிப்பித்தவர், விசேஷமா என்னை மறுபடியும் ஜெனிப்பித்தவர், எதற்காய் ஜெனிப்பித்தார் என்பதை தீர்மானித்தது நானோ என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அல்ல, ஜெனிப்பித்த என் கிறிஸ்து தான் அதை தீர்மானிக்கிறார். எனவேதான் ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபம் அதுவா இருக்கும், ஆண்டவர் என்னை எதற்காய் ரட்சித்தீர், எதற்கென்று ரட்சித்தீர், எதற்காய் இன்னும் இந்த தீபத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கீங்க. வெறுமையா என்னை ரட்சித்து பரலோகத்துக்கு தான் கொண்டு போறது அவர் சித்தமானா ரட்சித்து அடுத்த நாள் என்னை தூக்கி இருக்கணுமே. நம்முடைய ஜெபமும் அப்படிதான். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நம்ம ஜெபம் எப்போ வருவீர் அப்படி. ஆனா கொஞ்சம் நாள் தாண்டி தாண்டி நம்ம கிரியெல்லாம் கொஞ்சம் மாறின உடனே ஆண்டவர் கொஞ்சம் லேட்டாவே ரட்சித்து அடுத்த நாளை தூக்கிட்டு போக வேண்டியதானே ஆண்டவர். ஆனா அப்படி தூக்கிட்டு போகல, இன்னைக்கும் வாழ வச்சிட்டு இருக்கிறார்னா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு கர்த்தர் உங்க லைஃப்ல தீர்மானிச்சு வச்சிருக்கிறார். சிலர் இப்போதான் தூக்கத்துல இருந்து என்ன சொல்றீங்க, ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா? ஏதோ ஒண்ணு தீர்மானிச்சு அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். இது சீஷர்களுக்கும் தெரியாது, இத சுற்றி நின்று பேசுற எந்த ஜனத்துக்கும் தெரியாது. ஏன், இதை அவன் பிறப்புக்கு காரணமான பெற்றோருக்கும் தெரியாது, ஏன் பிறந்த அவனுக்கு கூட தெரியாது. ஆனால் கர்த்தர் அவன் பிறப்பித்த நிலையில் இருந்தபடினால கர்த்தர் அவன் வாழ்க்கையில தமது கிரியை நிறைவேற்றினார். இவன் வாழ்க்கையில கிரியை நடப்பதற்கான ஒரு 4 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, இவன் வாழ்க்கையில தேவ கிரியை நிறைவேற முதல் நடந்த காரியம், யோவான் 9வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அவருடைய கிரியை நடப்பதற்கு என்னிடத்தில் வெளிப்பட வேண்டிய முதல் காரியம், அவர் பார்வையில நான் நிக்கணும். அவர் பார்வைப்படுவது போல் என் வாழ்க்கை காணப்பட வேண்டும். இதுவரை வாழ்வில் நடக்காத கிரியையை இயேசு இவன் வாழ்க்கையில செய்வதற்கான காரணமே, இதுவரை இயேசுவின் கண்ணில் அவன் படல, ஆனா இப்ப இயேசு அவனை பார்க்கிறான். அப்படியானால் என் வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியை தினமும் நடக்க வேண்டுமானால் என் வாழ்க்கை தினமும் அவர் பார்வைக்கு முன்பாக காணப்பட்டு கொண்டிருக்கணும். பாருங்க, யோனத்தானின் நிமித்தம் தயவு பாராட்டுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று தாவீது கேட்டதுமே சீபா சொல்லுகிறான், 2 கால்கள் முடவானா இருக்கிற ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி மேவிபோசத்தை அறிமுகப்படுத்துகிறான். உடனே அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் சொல்லி இப்ப மேவிபோசத்தை அரண்மனைக்குள்ள கொண்டு வராங்க. கொண்டு வந்ததும் தாவீதை பார்த்து சொல்ற, செத்த நாயை போல இருந்த எனக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று சொல்லி அவர் பாராட்டின தயவை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது தாவீது சொல்றாரு, நான் உன் தகப்பன் நிலத்தெல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேன்,
உன் லைஃப்ல என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன், எல்லாத்தையும் நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேன், ஆனால் நீ ஒன்று செய்யணும், எப்போவுமே என் கூட பந்தியில் உட்காரணும் அப்படின்னுவார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், எப்போவுமே நான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னுவார். நீ என் பார்வையிலே இருக்கணும், என் பார்வையிலே இருக்கணும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய லைஃப்ல ஒன்று நஷ்டப்பட்டுறவே கூடாது. அதுதான் அவர் நம்ம மேல பார்க்குற பார்வை. என்னை பார்க்கறதுக்கு அவர் விரும்பிட்டே இருக்கணும். என்னை விட்டு அவருடைய பார்வை மாறிடுச்சுன்னா என் வாழ்க்கையில தேவ கிரியை தடைபடும். இவன் வாழ்க்கையில தேவ கிரியை நடக்க முதல் காரணமே அவன் பார்வையில இருக்கிறான். இயேசு அவனை கண்டார், அவ்வளவுதான். நான் அவர் என்னை பார்க்கிறது மாதிரி என் வாழ்க்கை எப்பொழுதும் இருக்குமானால் என் வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதது நடந்து கொண்டே இருக்கும். யோபுவின் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாய் கொடுக்க ரீசன் என்ன? யோபு 42வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார், அவ்வளவுதான். அவர் பார்க்கிறது மாதிரி யோபு இருக்கிறார். அவர் பார்த்ததுமே பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் அவன் சிறையிருப்பை திருப்பி அவன் முன் நிலைமை காட்டிலும் அவன் பின்னிலையை இரட்டிப்பாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப தேவ பார்வை என் மேல பட்டுட்டே இருக்கணும். இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டிருந்த போது நான் ஜெபித்த ஜெபம், ஆண்டவரே என்னை ஏதோ ஒரு தடவை பார்க்கறது மாதிரி நான் இருக்கக்கூடாது, என்னை எப்பவுமே பார்க்கறது மாதிரி நான் இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஜெபம்லாம் எப்போது ஒருக்கா என்ன பார்த்தா போதும், அப்படி பார்த்தாருன்னா ஒன்றும் நடக்காது. என்னை எப்பவுமே பார்க்கணும். என்னை பார்த்துட்டே இருங்க ஆண்டவரே. அவனை ஒரு விசை பார்த்த போதே அவன் வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை நிறைவேற்றினார். அப்ப என் வாழ்க்கையில் அவர் பார்வைக்கு முன்பாக சரியா இருக்கணும். எனவேதான் மத்தேயு 6வது அதிகாரத்துல 6வது வசனம் தெரிந்த வார்த்தை. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வேதம் சொல்லுகிறது, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. அப்ப என்ன அவர் பார்க்கிறதற்கு என்கிட்ட வெளிப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கூட்டத்தோட ஆராதிப்பதல்ல, தனிமை அவர் ஆராதிக்கிறது. ஆமென். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து ஆவியானவர் இதை தான் பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பர்சனலா ஆண்டவரோடு உட்கார் அனுபவம் யார் வாழ்க்கையில் அதிகமாகி கொண்டிருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையிலே தேவ கிரியை தடையில்லாமல் நடந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு பந்தியில உட்கார்றதற்கு ஆட்கள் இருக்காங்க, ஆனா பாதத்துல உட்கார்றதற்கு ஆட்கள் இல்லை. சீமோனை போல பந்திய ரெடி பண்றதுக்கு கூட்டம் ரெடி, ஆனா அந்த ஸ்திரீயை போல பாதத்தில் அமர்ந்து முத்தம் விடுற கூட்டம் குறைவு. இயேசு யாரை பார்ப்பார் தெரியுமா? பந்தியில இருந்த சீமோனை அல்ல, பாதத்தில் அமர்ந்த அந்த ஸ்திரீயை. பாதத்தில் அமர்ற அனுபவம் அந்தரங்க லைஃப். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த சாட்சியை கதை சொல்ல வைக்கிறார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் அந்த சாட்சியில். எனக்கு 4 வருஷம் கழிச்சு தான் ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் ஐசக். அவன் 2 வயசு வரை என்ன கூப்பிட மாட்டான்னா அப்பா கூப்பிட மாட்டான். அவன் வாயில் அப்பா வராது, எல்லாம் வரும், அப்பா மட்டும் வராது. 6வது மாசத்துலேருந்து எனக்கு ஆசை. என்ன ஆசைன்னா என் பிள்ளை சத்தத்தில் என்ன அப்பான்னு கூப்பிடுறத கேட்கணும். அப்போ 6 மாதம் தாண்டியாச்சு, 8 மாதம் ஆகியாச்சு. ஃபர்ஸ்ட் அவன் சொன்ன வார்த்தை அல்லேலூயா. ஓகேயா? அல்லேலூயாக்கு அல்லேலூயா எது சொல்லுவான், நம்ம அது அல்லேலூயான்னு எடுத்துக்கிட்டோம். பிள்ளைங்க எதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்மளே அது வேர்ட்ஸாக மாற்றி எடுத்துப்போம். அதே போல் நான் அல்லேலூயா சொல்லிட்டான்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து அவன் என்ன சொல்லிட்டான்? அம்மா சொல்லிட்டான். யாரை பார்த்தாலும் அம்மா, என்ன பார்த்தாலும் அம்மா, என் ஒய்ஃபை பார்த்தாலாம்மா, எங்கள் அம்மாவை பார்த்தாலாம்மா, எங்கள் அண்ணனை பார்த்தாலாம்மா, யாரை கூப்பிட்டனால அம்மா. இது யாருக்கு கெத்துன்னா என் ஒய்ஃபுக்கு பயங்கர கெத்து. என் பிள்ளைக்கு என் மேலே எவ்வளோ பாசம் பார்த்தீங்களான்ட்டு பயங்கர கெத்து. அடுத்து அவன் என்ன வார்த்தை சொல்லிட்டாரு? பாட்டிக்கு பாப்பி சொல்லிடுவான். பாப்பி. சித்தப்பாக்கு சீப்பானுவான், பெரியப்பாக்கு பேப்பானுவான். எது மட்டும் வராது தெரியுமா? என்ன சந்தோஷமா சொல்றீங்க? அப்பா மட்டும் வராது. 1.5 வயசு ஆயிடுச்சு, 1.25 வயசு ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆக தொடங்கிடுச்சு. நான் பக்கத்துல இருந்து டே அப்பா சொல்றா, அப்பா சொல்றான்னு. அவன் ஆன்னு அம்மானுவான். அப்படியே மூக்கிலே குத்தணும். நல்லா திட்டி இருக்கிறான். டே அப்பா சொல்றேன், இம்மாவை எடுத்துட்டு இப்பா போட உனக்கு என்னடா இப்போ? அவன் அம்மா 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 சொல்லவே இல்லை. அப்பதான் ஒரு மீட்டிங்ல இந்த சாங், அப்பா
அப்பா மகனா மகனா இந்த பாட்டை பாடி ஆராதிச்சு அதை வந்து எங்க ரூம்ல வந்து ஸ்பீக்கர்ல போட்டு விட்றேன். அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு லைவ் இருந்ததுனால அதை போட்டு விட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே பாட்டு ஓடுது. அப்போ நானும் என் பையன் எங்கள் அண்ணன் பொண்ணு ஜாஃபியா 3 பேரும் பெட்டில் இருந்து அந்த பாட்டு கூட கைத்தட்டி பாடிட்டு அப்படி இருக்கும்போது அந்த ஆராதனை டைம் வரும்போது நான் என்ன பண்ணுறேன், தண்ணி குடிக்க கிச்சனில் போயிட்டு திரும்ப வரும்போது என் வாய்ஸ் கேட்குது, அப்பான்னு நான் பாடுறது கேட்குது. என் வாய்ஸை தாண்டி ஒரு கீச்சு சவுண்டு கேட்குது, அப்பா அப்படின்னு சவுண்டு. இது என்னடா லைவ்ல ஏதோ ஆடியோ மிஸ்டேக் ஆயிட்டான்னு ஓடி வந்து வாசல் நீ இப்படி பார்க்குறேன். ஐசக் பெட்டில் இருந்துட்டு அப்பா இப்படி பாடினா எனக்கு வந்த சந்தோஷம் இருக்கு. எனக்கு காயம் ஓடல காலம் ஓடல, விடுவேனா என் ஒய்ஃபை, முதல்ல அவளை கூட்டிங்க வா, என் பிள்ளை அப்பாட்டா சொல்லி திரும்ப திரும்ப அந்த பாட்டை போட்டு விட்டு அவனை அப்பான்னு சொல்ல வச்சு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு காமிக்கிறேன். அவன் பாடுறது வீடியோ எடுத்து அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணவங்களுக்கு அனுப்புகிறேன். இல்லையோ ராகேஷ் ஐயா உங்கள் பாட்டுனால என் பிள்ளை என்ன அப்பான்ட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா சொல்ல தொடங்கினவன் இது இன்னைக்கு வர அப்பா சொல்லிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அப்பா சொல்றது விட மாட்டேங்கிறான். இப்போ அப்பா எங்க பாருங்க எங்கப்பா எப்போ பாரு. ஆனா இந்த அப்பா சொல்றதுக்கு 2 வருஷம் ஆச்சு. நான் அப்படி துள்ளிச்சா அப்படி குதிச்சு சந்தோஷத்துல இருக்கும்போது ஆண்டவர் தட்டி பேசுறாரு. என்ன பேசினாரு, உனக்கு இந்த பிள்ளை எப்படி பிறந்துச்சுன்னு கேட்டேன். உன் பலத்துல பிறந்துச்சு நான் கொடுத்துதான் கேட்டாரு. ஆண்டவரே என் பலத்துல ஆண்டவர் நீங்க தந்த பிள்ளை, நான் உனக்கு தந்த பிள்ளை ஒரு 2 வருஷம் உன் அப்பான்னு கூப்பிடுறது டிலே பண்ணது உனக்கு வலிக்குதுல்ல, உனக்கு வலிச்சதில்ல, என் கிட்ட அப்பான்னு பழகி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டாரு. என் கிட்ட அப்பான்னு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. பயன்பட தொடங்கினதும் உட்கார்ற, எதுக்கு உட்கார்ந்த, பயன்படுறதுக்காக. என்ன செய்தி தருவீங்க இன்னைக்கு, நீ மீட்டிங் போற, என்ன பேச போறேன் ஆண்டவரே, இதுக்கு உட்கார்ந்த, பிள்ளைய பழக உட்கார்ந்தியா கேட்டாரு. பிள்ளைய பழக உட்கார்றியா. மாலை நேரத்தில் ஒரு வார்த்தையை கேட்கிறேன், அப்பா கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. எதுக்கு இன்னைக்கு அப்பா கூப்பிடுறோம், ஏதோ நடக்கணும், ஏதாவது தேவை இருந்தா அப்பா இளையகுமாரன் மாதிரி அப்பான்னு கூப்பிட்டா, எதுக்குடா அப்பா கூப்பிடுற, அப்பா எனக்கு எப்போ சொத்து எழுதி தருவீங்க, எனக்கு எப்போ என் பிள்ளைக்கு திருமணம் எடுத்து நடத்துறீங்க, இது இல்லை. மூத்த குமாரன் மாதிரி அப்பான்னு கூப்பிட்டு, எதுக்குப்பா உனக்கு எதை எழுதி தரணும், எனக்கு உங்ககிட்ட பேசணும், எனக்கு உங்ககிட்ட பேசணும். இந்த பாதத்தில் அமர்றான் பாருங்க, இவனை கண்ணெடுக்காம பார்த்துட்டு இருப்பாரு, இவனை கண்ணெடுக்காம பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி பார்க்கிறவனை கர்த்தர் உருவாக்கி ஆசீர்வாதமா நிறுத்துவார். இன்னைக்கு பந்தியில உட்கார்றது இல்லை. பந்தி என்பது கூட்டத்தோட, சீமோன் பரிசேயன் என்கிற ஒரு சீமோன், பரிசேயனாகிய சீமோன் இயேசுவை வீட்டுக்கு அழைக்கிறார். இயேசு வீட்டுக்கு அழைச்சி பந்தியில சூப்பரா ரெடி பண்றார். சாப்பாடு நல்லா இருக்குது. அதாவது எல்லா சீஷர்களுக்கு முன்னாடி, ஜனங்களுக்கு முன்னாடி நான் ஆண்டவர் ஆராதிக்கிறது மாதிரி காட்டுறேன் பாருங்க, இது இல்லைங்க. அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவன் கொடுக்கிற பந்தியா அவர் ஏற்றுக்கொள்றார். வீட்டுக்குள்ள போறார், உட்கார்றார். ஆனா அவர் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ பெரிதா பேசுறார் தெரியுமா. சீமோன் நீ பண்ண பந்தி இருக்குது, இது சூப்பர் சொல்லல, ஸ்திரீ பண்ண மாதிரி நீ பண்ணியாடா கேட்கிறார். நான் வீட்டுக்குள்ள வரும்போது என் பாதத்தை கழுவுனியா, நான் வீட்டுக்குள்ள வரும்போது என்னை முத்தம் பண்ணாயா. ஆண்டவருக்கு நீ தனிப்பட்ட அறையில் நேரம் கொடுக்காமல் என்ன வெளியில வந்து ஷோ காட்டினாலும் ஆண்டவருக்கு அது விருப்பமே கிடையாது. கூட்டத்தோட வந்து கைத்தட்டி ஆராதிப்பதை விட அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதா, அந்தரங்கத்தை பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட உறவு. இந்த உறவுல எவன் சரியா இருக்கிறானோ அவனை கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார், பார்த்துட்டே இருப்பார். சீமோனை பார்க்கிறதை விட அவருக்கு இப்பொழுது இந்த ஸ்திரீயை பார்க்கிறது. பாவிதான். அதே நேரத்தில் பாருங்க, அந்த பாதத்தில் அமரர்களை குறித்து அத்தனை பேரும், ஏன் சீமோன் அற்பமா நினைக்கிறான், இவன் சொல்ல கூட இல்லை, மனசுல நினைச்சது கூட ஆண்டவருக்கு தாங்க முடியல. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, பாதத்துல நீங்க அதிக நேரம் உட்கார்ந்து இருப்பது உண்மைனா, உங்களுக்குன்னு எந்த இடத்துல குரல் கொடுக்க பரலோகத்தில் ஒரு சத்தம் வரும். எந்த இடத்துல கிரியை செய்ய அவர் இறங்கி வருவார், இறங்கி வருவார்.
அந்த ரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் அவரை பார்த்தார். பார்க்கிறது மாதிரி நான் இருக்கணும்னா பாதத்தை பிடிங்கள். அன்பான சகோதர சகோதரி, ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம். அவருடைய வருகை நாட்கள் கடைசி நாட்களுக்குள்ள நெருங்கி கொண்டிருக்கிறோம். சபையிலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சத்துரு இன்னைக்கு எடுத்து போடுகிற ஒரு மிகப்பெரிய அனுபவம் தான் பர்சனல் பிரேயர். தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம். இன்னைக்கு அநேகருடைய ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? எனக்கு முன்னாடி மாதிரி ஜெபிக்க முடியல, பழையது மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார முடியல. ஏங்க உட்கார முடியல? ஏதோ ஒரு இடத்துல சத்துரு கை வச்சுட்டான். நமக்கு ஆண்டவருக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஸ்ல எங்கேயோ கை வச்சுட்டான். அது நஷ்டப்படாதபடி இந்த மாலை நேரத்தில் ஆவியானவர் திரும்ப சபைக்கு எச்சரிக்கிறார், வேண்டுகிறார். நீ திரும்ப அந்த உறவுக்குள்ள வந்து நில்லு. காரணம், நீ பிறப்பிக்கப்பட்டது மற்றவர்களைப் போல் அல்ல. உன்னை குறித்து ஒரு தேவ திட்டம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவர் உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் வச்சிருக்கிறார். அந்த உறவுக்குள் இருந்தால் மாத்திரம். பிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பாருங்கள். 3 வருஷம் ஊழியம் செய்தார். அவர் செய்த ஊழியத்தை போல யாரும் செய்யல. ஆனா அவ்வளவு ஊழியம் செய்யும் போதும் அவர் எதை மிஸ் பண்ணல தெரியுமா? பிதாவோடு உள்ள உறவை. அந்த உறவு மிஸ் ஆயிடக்கூடாது. எவ்வளவு தூரம் ஆண்டவர் சமூகத்தில் நெருங்குகிறோமோ அவரை அந்த அப்பா பிள்ளைங்கிற உறவு. ஆமென். எலியா அவ்வளவு பெரிய ஒரு அக்கினி இறக்கி ஒரு பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தில் நடந்தது மொத்த ஜனமும் கர்த்தரே தேவன் என்றார். அந்த அற்புதத்தை செய்த எலியா இப்ப அடுத்து ஒரு அற்புதம் நடக்கணும். என்ன அற்புதம் தெரியுமா? மழை பெய்யும். எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் 1 ராஜாக்கள் 18 கடைசியில இருக்கு. நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோ. அக்கினி இறக்கின எலியாவுக்கு மழையை பெய்ய வைக்கிறது ரொம்ப ஈஸி இல்ல? ஆனா அக்கினி இறக்கி இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த எலியா மழை பெய்ய வைக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்றா தெரியுமா? கர்மேலின் கொடுமுடிக்கு போறார். அதாவது இன்னும் ஏறி போறார். அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் சொல்றேன். இன்னும் பிரசன்னத்தில் உட்கார போறார். அதான் நான் பெரிய அக்கினி இறக்குறவனாச்சே. நான் நின்ன இடத்துல கேட்டாலே ஆண்டவர் செய்ய அப்படி இல்லை. ஒரு அற்புதம் நடக்க, அடுத்து ஒரு அற்புதம் நடக்கணும்னா இன்னும் என்ன தாழ்த்தணும், இன்னும் அப்பா சமூகத்தில் கொடுக்கணும். கர்மேல் கொடுமுடிக்கு ஏறி போனவன் ஏறி போய் நின்று சும்மா அப்படி நிமிர்ந்தெல்லாம் ஜபிக்கல. பைபிள் சொல்லுகிறது தன் முகம் தன் முழங்காலுக்கு கீழே படுறது மாதிரி. நான் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால முடியல. நம்மளால முடியல. அப்படி தம்மை தாழ்த்துறாரு. செய்த அற்புதம் என்ன? நம்மெல்லாம் இருந்திருந்தோம்னா நம்ம யார் தெரியல, அப்படி கொஞ்சம் இடம் கொடுங்க, அடுத்து மழையை வரப்ப. அந்த வார்த்தை தியானிக்கும் போது ஆண்டோட சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவரே என்னை நீங்க எவ்வளவு உயர்த்தினாலும் என் ஸ்தானம் உங்க பார்த்து தான் ஆண்டவரே. இந்த அனுபவம் ஒரு தேவ பிள்ளை லைஃப்ல இருக்கும்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்யற கிரியை தடைபடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை எஸ் இன்னும் கிட்டி, இன்னும் கிட்டி, இன்னும் கிட்டி, பிரசன்னமே பிரசன்னம், பிரசன்னம் தேவ. ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ. முதல் அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியை நடக்க காரணம் அவர் கண்டார், அவர் பார்க்கிறது மாதிரி இருக்கிறான். இரண்டாவது அவன் வாழ்க்கையில கிரியை நடக்க காரணம் பரலோக சித்தத்திற்கென்று நிற்கிறார். பாருங்கள் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 9வது அதிகாரம் 6-7 வசனங்கள். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். கவனிங்கள், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது இயேசு பக்கத்துல வந்துட்டாரு, இயேசு அவனை பார்த்துட்டாரு. இப்ப இனி இவன் வாழ்க்கையில கிரியை நடக்கணும். அந்த கிரியை நடப்பதற்கு அடுத்து அவன் எதுல நிற்கிறான் என்றால் அவருடைய சித்தத்திற்கென்று நிற்கிறான்.
என்ன சித்தம், அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். இவன் கேட்கல எனக்கு சுகம் தாங்கன்னு கேட்கல, அல்லது இப்படி சுகம் தாங்கன்னு கேட்கல. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவன் ஒருவனை மாத்திரமல்ல பார்வையற்றவனை குணமாக்கினது, நான் அநேகரை குணமாக்கி இருக்கிறான். சிலருக்கெல்லாம் சும்மா கை வச்சாரு, சுகம் கிடைச்சிச்சு. சிலருக்கு சொன்னார், சுகம் கிடைச்சிச்சு. ஆனா இவனுக்கு செய்கிற விதமே வித்தியாசமா இருக்கு. அவருடைய ட்ராக்குக்கு கொண்டு வந்து இப்ப அவர் இவனை ஒரு பாதையில் நடத்த விரும்புகிறார். அந்த பாதையின்படி அவனை நடத்தும் போது அவன் அதற்கு தடை பண்ணவில்லை, அதற்கு தன்னை விட்டு கொடுக்கிறான். தேவ கிரியை ஒருவன் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமானால் அவன் சித்தத்திற்கு உட்பட்டிருக்கணும். சித்தத்திற்கு உட்பட்டிருக்கிறதுனா என்னன்னா, அவன் தானாய் நடக்க மாட்டான், அவன் அவரால் நடத்தப்படுவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவரால் நடத்தப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அவர் என்னை நடத்தணும். இப்பொழுது இதுவரை அவன் எப்படி நடந்தான் தெரியாது, யார் அவனை நடத்தினான் தெரியாது. ஆனால் இயேசு அவனை கண்ட பிறகு, அதன் பிறகு ஒருவரை நடத்த அவர் விடல, அவர் அவனை நடத்துறார். அன்பான தேவ பிள்ளை, இந்த வார்த்தை ஏன் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை நடத்த வேண்டியது மனுஷனோ நாமோ அல்ல, கர்த்தர் தான் நம்மை நடத்த வேண்டும். எனவே தான் எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்ததும் ஆண்டவர் யாரை காண்பிக்கிறார்னா, தம்மை காண்பிக்கிறார். மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா. ஏன் எகிப்திலிருந்து மோசையை கொண்டு பயன்படுத்தி வெளியில கொண்டு வந்த ஆண்டவருக்கு வனாந்திரத்திலே மோசையை வச்சே தனியா நடத்தி இருக்கலாமே. அப்படியல்ல, ரட்சிக்கப்பட்டு, அதாவது இரத்தத்தால் மீட்கப்பட்டு நான் எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டேன் என்றால் அதன் பிறகு என்ன கண்ட்ரோல் பண்ணி என்ன நடத்த வேண்டியது அவர் தான் என்ன நடத்தணும். அப்படி அவரால் நடத்தப்படுகிறவனுக்கு மட்டும்தான் அவன் வாழ்க்கையில கிரியை நடந்து கொண்டிருக்கும். எனவேதான் பாருங்க, சமுத்திரத்துக்கு முன்பாக வந்தபோது அவர் இறங்கி யுத்தம் பண்றார். மாரா கிட்ட வந்தபோது அவர் இடைபடுறார். யுத்தத்துக்கு ஒவ்வொரு இடத்துல அவர் நின்று யுத்தம் பண்ணுவார். அவரால் நடத்தப்பட்டால் மாத்திரமே அவருடைய கிரியை பார்க்க முடியும். மோசையின் வாழ்க்கையை குறித்து நமக்கு தெரியும். 40வது வயதில் எகிப்துக்குள்ள இருக்கும் போதே மோசைக்குள்ள ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, தன்னுடைய ஜனத்திற்கு எப்படியாவது ஒரு ரட்சிப்பு வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவங்க அடிமைத்தனம், அவங்க அடி வாங்குறது, அவங்க படுற பாடுகள், இதை பார்த்துட்டு அப்போஸ்தலர் இருக்குது. அவன் போய் தன் வாக்கில் வல்லவனா இருந்ததுனால, தன் அதிகாரத்தில் இருக்கிறதுனால, தானாகவே ஒரு யோசனை யோசிச்சு தன் சகோதரர்களுக்கு உதவலான்னு போய் நிற்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனால் நிற்க முடியல. அவனை யாரும் ஏற்றுக்கொள்ள இல்லை. 40 வயதுல பலத்தில் வல்லவன், வாக்கில் வல்லவன், எல்லாவற்றிலும் கற்று தெரிந்தவன், அதிகாரத்தில் உடையவன். ஆனா இப்ப அவனால ஜனத்துக்கு முன்பாக நிற்க முடியல. ஏன் நிற்க முடியலன்னா, அவன் தானாக செயல்படுறான். அதே மோசே 80வது வயதில் முச்சடியில் எழுந்தவனுடைய தயவினால சந்திக்கப்பட்டு இப்பொழுது ஆண்டவர் அவனை திரும்ப எகிப்துக்கு அனுப்புறார். இப்ப மோசையுடைய நிலைமை என்னன்னு கேட்டா, வாய் திக்கு வாய், வயது 80, பலன் கிடையாது, அதிகாரம் கிடையாது, ஆடு மேய்க்கிறவன், இவ்வளவுதான். ஆனால் 40 வயதில் பலத்தில் செய்ய முடியாத அதே மோசை கொண்டு பலன் இல்லாத மோசையை கர்த்தர் மகிமையாய் நிறுத்தினார். என்னங்க ரீசன்? ஒரே ரீசன் தான். பலன் இருந்ததும் அவன் நடந்தான், பலன் இல்லாமல் இருந்து அவர் நடத்தினார். ஆமென். அதாவது எனக்கு என்ன இருக்குங்கிறது இல்லை, என்னை யார் என் கூட இருக்கிறாங்கிறது விஷயம். நான் எப்படி நடக்கிறேங்கிற, என்னை எப்படி நடத்துறாங்கிறத விஷயம். எனக்கு எந்த பாதை இல்லை, என்னை இந்த பாதையில யார் என்னோடு இருந்து நடத்துறார், இதுதான் விஷயம். இந்த இவன் வாழ்க்கையில் எப்பொழுது கிரியை துவங்குகிறது என்றால், அவர் எப்ப ஸ்டெப் எடுக்கிறாரோ, அவர் வாழ்க்கையில் என்ன அவருடைய செயலுக்கு இவன் தன்னை விட்டு கொடுத்ததும் பாருங்க. அவர் காரி துப்பி சேற்றெடுத்து பூசும் போது அவன் ஃபீல் பண்ணல, ஆண்டவரே யாருக்கெல்லாமோ சும்மா ஈஸியா செஞ்சுட்டீங்க, எனக்கு துப்புறீங்க, எனக்கு சேற்றெடுத்து பூசுறீங்க. அவரால் நடத்தப்படுறவன் எந்த பாதையில் நடத்தினாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு. இன்னைக்கு அவரால் அந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புறேன். உண்மையிலே தேவ கிரியை உங்க லைஃப்ல நடக்குங்கிறதுக்கு முதல் அடையாளம், மற்ற எல்லாருக்கும் ஒரே போல நடக்கும், உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஆமென்.
மற்ற எல்லாருக்கும் சில காரியம் ஈஸியா நடந்துரும், ஆனா உங்களை போட்டு நடத்துவார். ஆரோன் பிறக்கும்போது சட்டம் பிறக்கல, ஆனா மோசே பிறக்கும்போது பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாம், ஏன்னா ஆரோன் மேல இல்லாத திட்டம் உன் மேல இருக்கு. என் வாழ்க்கையில தேவ சித்தம் இருக்குங்கிறதுக்கு அடையாளமே, எல்லாருக்கும் ஈஸியா வாசல் திறக்கும், எனக்கு திறக்காது. எல்லாருக்கும் ஈஸியா நடக்கும், எனக்கு நடக்காது. இன்னும் சொல்ல போனா அபிமெலேக்குக்கு ஜெபிச்சோன்ன பிள்ளை பிறகுது. அது யார் ஜெபிக்கிறா? ஆபிரகாம். ஆனா யாருக்கு பிள்ளை கிடையாது? உண்மையிலே பிள்ளை உண்டாகும் சொல்லி யார் அழைச்சாரு? ஆபிரகாம். ஆனா 24 வருஷம் காத்திருக்க வச்சார். அபிமெலேக்குக்கு 20 செகண்ட்ல, ஆண்டவரே யார் யாருக்கெல்லாம் ஈஸியா நடக்குது, இதுதான் எனக்கும் நடக்கணும், ஆனா அவங்களுக்கெல்லாம் ஈஸியா நடக்குது, என்ன ரொம்ப சுத்த வச்சு நடக்கிறீங்களே, ஏன் அப்படி செஞ்சார்? அடுத்த கேள்வி வரேன். அபிமெலேக்கு பிள்ளைக்கு பேர் என்ன? தேடாதீங்க, இல்ல தெரியாது. ஆபிரகாம் பிள்ளைக்கு பேர், இதான் டிஃபரன்ஸ். அபிமெலேக்கு பிள்ளை யாருன்னு தெரியாது, நான் ஆபிரகாமுக்கு பிள்ளை பேர தெரியும், பிள்ளைக்கு பேரும் தெரியும். இது தேவ திட்டத்தின்படி நடத்தப்பட்ட வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாலை நேரத்தில்? என் வாழ்க்கையில சில காரியத்தை கர்த்தர் சித்தப்படி நடத்துறார் என்றால் நான் நினைச்சது போல நடக்காது. ஹல்லேலூயா. உங்க கூட உங்களை போல தேவை உள்ள இன்னொருத்தங்க நடப்பாங்க, அவங்களுக்கு நடந்துரும், உங்களுக்கு உடனே நடக்காது. நடக்காததை ஃபீல் பண்ணாதீங்க, அவங்களுக்கு நடந்ததை விட உங்களுக்கு நடக்க போறது க்ளோரி. ஹல்லேலூயா. லாஸ்ட் டைம் முடிச்சுட்டு வந்த போது சொன்னேன்னு தெரியல, இயேசு உயிரோடு எழுப்புனதுல யாரெல்லாம் உண்டு? லாசர் உயிரோடு எழுப்பு, இன்னொருத்தங்க யார்? யவீரோட மகள். இந்த 2 கேரக்டர் மட்டும் இருக்கு. யவீருக்கு பிள்ளை பலவீனமா இருக்கும் போதும் இயேசுட்ட வந்துட்டார். லாசர் பலவீனமா இருக்கும் போதும் நியூஸ் இயேசுகிட்ட. யவீர் வீட்டுக்கு உடனே போறார். நான் லாசர் வீட்டுக்கு உடனே போனாரா? பைபிள் என்ன சொல்லுது? பின்னும் 2 நாள். யவீரு யாருன்னு ஆண்டவருக்கு தெரியுமா? லாசர் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியுமா? யாருன்னே தெரியாத வீட்டுக்கெல்லாம் உடனே போறீங்களா ஆண்டவரே? என் வீட்டுக்கு ஆண்டவர் வர மாட்டீங்க. யாருன்னு தெரியாதவன் வந்து பாதத்தை பிடிச்ச உடனே அவன் அழக்கூடாதுன்னு, அதுவும் அந்த வீட்டில் அழுகை என்பது ஒரு 4 மணிக்கூர் கூட கிடையாது, 40 நிமிஷம் தான். ஆனா ரொம்ப தெரிஞ்ச வீட்டில் 4 நாள். இப்பதான் நமக்கு கேள்வி வரும், யாருன்னே தெரியாதவன் எல்லாம் 4 மணிக்கூர்ல அழுது சூப்பரா முடிச்சிட்டீங்க. எல்லா மீட்டிங்லயும் வந்து பங்கெடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. வெனஸ்டே செலிப்ரேஷன் ஆயிட்டுன்னு வந்திருந்தாலும் நான் அழுதுட்டு தான் ஆண்டவரே இருக்கிறேன். இப்படி அழுறேன், எனக்கெல்லாம் செய்ய மாட்டீங்களே ஆண்டவரே. டிஃபரன்ஸ் இருக்கு. நடந்த அற்புதம் ஒண்ணுதான், ஆனா யவீரு பிள்ளைக்கு செஞ்சது அற்புதம், லாசருக்கு செஞ்சது மகிமை. ஆமென். அது என்னங்க அற்புதத்துக்கு மகிமைக்குள்ள வித்தியாசம்? அற்புதம் நடந்தது யாருக்கும் தெரியல, அதனாலதான் வீட்டுல வந்தோடனே எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டாரு. பிள்ளை எழுப்புனது பெற்றோர் சொல்ல இதை யார்கிட்டையும். ஆனால் லாசரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் உயிரோடு எழுப்பினதை கண்டு அநேகர் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு கர்த்தர் செய்ய போறது அற்புதம் கிடையாது, அது மகிமைன்னு நம்புறவங்க மாத்திரம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. பாடுங்கள். அனுமதித்ததெல்லாம் ஆமென், நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேராதி. Thank you Holy Spirit. இப்படி மகிமையான பிரசனத்திற்காக நன்றி. யாவும் செய்து முடிப்பேன், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும். சொல்லுங்க இந்த வார்த்தை, உங்க கைகள்
மனநஷத்தலரே கூடாத எதுவும் இல்லை, உம்மால் கூடாத. சொல்லு, இயேசுவால் கூடாதது, இயேசுவால். அவர் சித்தத்திற்குட்படுத்தி, அவனை சித்தத்திற்குள். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை சித்தத்திற்குள் நடக்கணுமே தவிர சித்தத்துக்கு வெளியே நடக்க கூடாது. நான் சித்தத்திற்குள் நடந்தால் மாத்திரமே தேவ கிரியை என்னில் நடந்து கொண்டிருக்கும். எனவேதான் தாவீதுடைய ஜெபத்தில் ஒரு பிரதானமான ஜெபமே சங்கீதம் 143:10 இப்படி சொல்றார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீர் என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவீராக. நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. சங்கீதம் 17 இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆண்டவரே என் கால்கள் வழுவாதபடி என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் அப்படின்னுவார். என் கால்கள் வழுவாதபடிக்கு, அது ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி கொடுக்கப்படும், ஆண்டவரே நான் அலையாதபடிக்கு, அதாவது எனக்குன்னு தேவன் வைத்த திட்டத்தின்படி நான் சரியாய் நடக்கும்படிக்கு, நான் அங்கும் இங்கும் அலையாதபடிக்கு என் நடையை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் அப்படின்னுவார். உங்க ட்ராக்ல என் ஸ்டெப்பை ஸ்டடி பண்ணுங்க ஆண்டவரே. யோபு சொல்ற, என் கால்கள் உமது அடிகளை பற்றி கொண்டது. நான் என் இஷ்டத்துக்கு நடந்தேன் இல்லை, நான் நடக்கிற பாதையில் அவர் நடந்தார் என்றல்ல, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி கொண்டதுன்னா அவர் என்னை நடத்துற பாதையில் நான் நடக்கிறேன். அப்படி நடந்த யோபு தான் சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சித்தத்திற்குட்பட்டிருக்கணும். மோசே சித்தத்திற்குள் வருகிறது வரைக்கும் மோசேயால எந்த இடத்துல ஜெயிக்க முடியல. அவன் அப்பொழுது பலமுள்ளவன், கற்றுத்தேறினவன், வாக்கில் எல்லாம் ரைட் மோசே. ஆனா சித்தத்திற்குள் வராமல் தேவ சந்தித்து அந்த சித்தத்திற்குட்பட்டு அதன் பிறகு புறப்பட்ட பாருங்க, அப்பொழுது பலன் இல்லை, வாக்கில் வல்லவன் கிடையாது. ஆனால் அந்த மோசைக்கு முன்பாய் பார்வோன் நடுங்குறான். அந்த மோசைக்கு முன்பாக எந்த தடைக்கும் நிற்க முடியவில்லை. அந்த மோசை கொண்டுதான் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை ஜனத்திற்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. சித்தத்திற்குட்பட்டிருக்கணும். ஆமென். இவனை பார்த்தார், பார்வையில் நிற்கிறான். இரண்டாவது சித்தத்தில் நிற்கிறான். மூன்றாவது இவன் வாழ்க்கையில என்ன வெளிப்பட்டது? அதே வசனங்களை திரும்ப வாசிக்கலாம். யோவான் 9வது அதிகாரம் 6-7 வசனங்களை வரிசை கூட வாசிங்கள். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப தியானிக்க வச்ச ஒரு வார்த்தை. ஆண்டவர் இங்க செய்த அற்புதமே வித்தியாசமா இருக்குது. தரையில துப்புறாரு, உமிழ் நீர்னால சேற்றை உண்டாக்குறாரு, அதை எடுத்து கண்ணில் பூசுறார். என் கேள்வி, இந்த மூணும் செஞ்சவருக்கு அவனை கழுவ முடியுமா? முடியாதா? ஆனா இப்ப அவன்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிற, ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார், நீ போய் கழுவு அப்படின்றார். நீ போய் கழுவு. பைபிள் சொல்லுகிறது, அவன் போய் கழுவினதும் பார்வை அடைந்தான். என்ன அதனுடைய அர்த்தம்? தேவ கிரியை என் வாழ்க்கையில பூர்ணமாய் வெளிப்பட பரிசுத்தம் அவசியம். ஹோலினஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரிசுத்த இல்லாத வாழ்க்கையில தேவனுடைய கிரியையை பார்க்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாதுன்னா எப்படிங்க அவருடைய கண்கள் நம்ம மேல படும்? பரிசுத்தம் இல்லாம. இந்த வார்த்தை இன்னைக்கு என்னை ரொம்ப தியானிக்க வச்ச வார்த்தை. பரிசுத்தம் என்பது அவர் நமக்குள் உண்டாக்குகிறதுல நாம் உண்டாக விரும்புவது. அதனாலதான் நீ போய் கழுவுன்றார். இதை நம்ம கையில தான் கொடுப்பார். பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையில திட்டம் நிறைவேறுகிற நாட்கள் சமீபமாகும் போதுதான் போத்திபாரின் மனைவி பாவத்துக்கு இழுக்கிறாள். அந்த இடத்துல யோசேப்பு செய்த சரியான காரியம், தன் வஸ்திரத்தை விட்டு அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடினான். அதனால நடந்தது திரும்ப சிறைச்சாலை தான். ஆனால் திட்டம் தடைபடவில்லை, திட்டம் நிறைவேறினது.
அன்பு சபையே, ஒரு காரியத்தை தாழ்மையோடும் பயபக்தியோடும் பயத்தோடும் சொல்ல விரும்புகிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அன்புள்ளவர், கிருபை நிறைந்தவர், தயவுள்ளவர், அதே நேரத்தில் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். என் தேவன் பரிசுத்தர்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தருடைய திட்டம் நிறைவேறுகிற பாத்திரமும் பரிசுத்தமாய் தான் இருக்கணும். இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். பரிசுத்தருடைய திட்டம் நிறைவேறுகிற பாத்திரமும் பரிசுத்தமாய் தான் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாத பாத்திரத்தில் கர்த்தர் கை வைக்கவே மாட்டார். எவ்வளவு பெரிய ஊழியம் செய்யலாம், யாரா இருக்கலாம், holiness is very very important, must. வேற இதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. பரிசுத்தம் இல்லாத லைஃப்ல ஆண்டவருடைய கிரியை பார்க்கவே முடியாது. அற்புதத்தை பார்த்துடலாம், ஆனா கிட்ட நெருங்கி அவரால் உன் லைஃப்ல ஒரு கிரியை நடக்கணும். மோசே தூரத்துல இருந்து அற்புதத்தை பார்த்துட்டார். எங்க நடக்கிற அற்புதம்? முச்செடிக்கு நடக்கிற அற்புதம். ஆனா இப்ப மோசே லைஃப்ல தேவ கிரியை நிறைவேறணும்னா அவன் நெருங்கணும்னா பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தப்படுத்த மோசே கேரக்டர் மாறுது, மோசேயுடைய வாழ்க்கையில மாறுது. இந்த மோசே கொண்டு தான் கர்த்தர் பயன்படுத்த துவங்குகிறார். சபையே, இந்த கடைசி நாட்களில் தேவன் விரும்புகிற முக்கியமான காரியம், தேவன் விரும்புகிற பரிசுத்தம் சபையில வெளிப்படுவதாக. காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சத்தமாய் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தரே. எங்க ரூத் என் மேல போர்வை விரிங்கன்னு சொல்லி பாதத்தில் வந்து உட்கார்ந்ததும் போவாஸ் என்ன சொல்லி பிளஸ் பண்ணுவா தெரியுமா? உன் முந்தின நடக்கையை விட. அப்படிதான் பிளஸ் பண்ணுவா. நீ வாலிபர் பிறகு போகாமல், அதாவது நீ உன் லைஃபை கெடுக்காம, நீ உன் லைஃபை காத்து கொண்டதுனால நான் உனக்கு இதை செய்யறேன்றார். அப்போ ஒரு போவாசே ஒருவருடைய வாழ்க்கையில தம்முடைய கிரியை நடப்பிப்பதற்கு எதை ரொம்ப பார்க்கிறான்னு ஒரு லைஃப்ல பரிசுத்தத்தை பார்க்கிறா. ஒரு சாதாரண போவாசை இப்படி பார்க்கும்போது எந்த பழுதும் இல்லாத, எல்லா பக்கமும் பரிசுத்தம் நிறைந்தவராகிய என் பரம போவாஸ் என்னிடத்தில் எவ்வளவு பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார். ஹல்லேலூயா. இஷ்ட போல வாழ்ந்துட்டு ஏனோ தானோ வாழ்ந்துட்டு என் வாழ்க்கையை கரை வைத்து கொண்டு, ஆண்டவரை என் வாழ்க்கையில் உங்க கிரியை நடக்கட்டும்னா, அதனாலதான் ஆண்டவர் கடைசியில சொல்லி முடிக்கிறார், பரிசுத்தம் உள்ளவன். இன்னும் ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் இப்படி எழுத வைத்தார், சுதந்தரிக்க விரும்புகிறவன் சுத்திகரிப்பை விரும்புவான். தேவனுடைய கிரியை சுதந்தரிக்க விரும்புகிறவன் சுத்திகரிக்க விரும்புவான். ஹல்லேலூயா. ஆமென். அதை நான் இப்படி சொல்றேன், சுதந்தரிக்க எவ்வளவு ஆசைப்படுறோமோ அதை விட என்ன சுத்திகரிங்கப்பா நான் ஆசைப்படுங்க. என்ன சுத்திகரிங்கப்பா. சுதந்தரிக்க எவ்வளவு ஆசைப்படுறேன்னா, ஹல்லேலூயா, இன்னும் நெருங்கத்தக்கதாய் அப்படி உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவர் என்ன ஒரு விஷயம் சுத்திகரிப்பீராக, என்னை சுத்திகரிப்பீராக. நீர் விரும்புகிற பாத்திரமா, நீர் விரும்புகிற பாத்திரம் என்னை சுத்திகரிங்க. எந்த அசுத்தமும் என்னில் இல்லாதபடிக்கு, எந்த அசுத்தமான ஒரு கரை கூட என்னில் இல்லாதபடிக்கு என்னை சுத்திகரிப்பீராக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தர். ஆண்டவர் அவனிடத்தில் சொல்ற, நீ போய் கழுவு, இதை நான் தான் விரும்பணும், நான் தான் போய் செய்யணும். என்னிலே சுத்திகரிக்கப்படுற அந்த அனுபவத்துக்கு நான் தான் இடம் கொடுக்கணும். இது ஆண்டவர் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், அல்லது இன்னொருத்தங்களை வச்சு செய்ய மாட்டார். இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. என் வாழ்க்கை டெய்லி 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 எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க வேண்டியது நான் தான். என்னைத்தானே ஆலோசிக்கணும், என்னைத்தானே நான் நிதானிக்கணும், என்னைத்தானே ஆராய்ந்து பார்க்கணும். ஏதாவது ஒரு சின்ன கரை இருக்குதா? அப்படி கரைகள் இருக்குமா, அந்த கரை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து
என்னை நான் சுத்திகரிக்க விட்டு கொடுப்பேன். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சுத்தமாக்கப்பட்ட பாத்திரத்தில் தேவ சித்தம் நிறைவேறி கொண்டிருக்கும். சுத்தமாக்கப்படுகிற பாத்திரத்தில் சித்தம் நிறைவேறும். ஆனா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசத்தை மாத்துறாருல, வெளியில இந்த பாத்திரத்தை கொண்டு வான்றார். கொண்டு வரும்போது அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? கழுவி கொண்டு வந்திருப்பான், கழுவி கொண்டு வந்திருப்பான். திடீர்னு ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்க, தண்ணி கொடுக்கணும். தப்புன்னு ஒரு கையில ஒரு கப்பு கிடைக்கும், சும்மா கொடுத்துருவீங்களா தண்ணி? கழுவி, சும்மா ஒரு தண்ணி குடிக்க கொடுக்கறதுக்கே கழுவி கொடுக்கும்போது அவர் ரசத்தை உண்டாக்குற பாத்திரத்தை கழுவாமலே கொண்டு வந்திருப்பாங்க. கழுவி பாத்திரம் சுத்தமாக்கப்பட்டிருக்கணும். சுத்தத்தில் நிற்கிறான். நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்தத்தில் நின்றான். 4, பரிசுத்தருக்காக நின்றான். ஆமென். பார்வையில் நின்றான், பரலோக சித்தத்தில் நின்றான், பரிசுத்தத்தில் நின்றான், பரிசுத்தருக்காக நின்றான். யோவான் 9வது அதிகாரத்தின் 8-9 வசனங்களை வாசியுங்கள். இதை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ, நான் தான் அவன் என்றான். 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். உடனே அவன் யாரை குறித்து பேச துவங்குகிறான் என்றால் தன்னை குறித்து அல்ல, இயேசுவை குறித்து பேச துவங்குகிறான். இந்த வார்த்தையை நான் புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். இயேசுவுடைய கிரியை வெளிப்பட வேண்டிய அல்லது வெளிப்படுகிற வாழ்க்கையில் உண்டாகிற பிரதானமான அடுத்த ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்களை காண்பிக்கிறதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் மூலமாய் கிறிஸ்துவை காண்பித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். ஆமென். இப்பொழுது இவன் கிட்ட வரவங்க பேசுறவங்க எதை பேச விரும்புறாங்க தெரியுமா? இவனை குறித்து அல்ல. இதுக்கு முன்னாடி இயேசு இவர் வாழ்க்கையில கிரியை செய்யறது வரை யாரை பத்தி பேசுறாங்க? இயேசுவை பத்தி பேசல. இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமோ இவனை பத்தி பேசுறான். ஆனா இவன் கண்கள் திறந்ததும் இப்ப எல்லாருக்கும் என்ன ஆசை வருதுன்னா, உன் கண் எப்படிப்பா திறந்துச்சு? அவனும் இந்த இடத்துல தன்னை காண்பிக்க விரும்பவில்லை, தனக்கு செய்தவரை காண்பிக்க விரும்புகிறான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை, என்னை பார்க்கிறவர்கள் எதை கேட்க விரும்ப வேண்டும் என்றால் என்னை குறித்தல்ல, எனக்குள் இருக்கிறவரை குறித்து. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? என்கிட்ட பேச வரவங்க என்னை பத்தி பேசக்கூடாது, என்னை பத்தி கேட்கக்கூடாது, அவரை பத்தி கேட்கணும் விரும்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி விரும்பணும்னா நேத்தைக்கு இருந்த என் லைஃபை விட இன்னைக்கு என் லைஃப்ல உள்ள ஏதோ ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும். உள்ள மாறி இருக்கும். பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்துல, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று. என்னை பற்றி என்னை மகிமைப்படுத்தினார்கள் என்று, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. ஏன் மகிமைப்படுத்துறாங்கன்னா 23வது வசனம் சொல்லப்படுகிறது, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சவுலுக்கு முந்தின வாழ்க்கையும் தெரியும், பவுலாய் மாறின வாழ்க்கையும் தெரியும். சவுலா இருக்கு வரையிலும் சவுலை பத்தி பேசினவங்க, பவுலாய் மாறின பிறகு பவுலை பத்தி பேசல, ஆண்டவரை பத்தி உயர்த்துறாங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறது என்பதின் அடையாளமே, என்ன பார்க்கிறவங்க என்ன பத்தி பேச மாட்டாங்க, என் மூலமாய் கிறிஸ்துவை பேசிக் கொண்டிருப்பார்கள். அதற்கு பாத்திரமாய் நான் நிக்கணும். எப்படி நிக்கணும்னா, நேத்தைக்கு இருந்த என் லைஃபை விட இன்னைக்கு என் லைஃப் அவருக்கு பிரியமா மாறி இருக்கணும். ஹல்லேலூயா. சிம்பிளா புரியும்படி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆரோனுடைய கோல் சாட்சி பெட்டிக்கு முன்பாய் வைக்கப்பட்டது. அதோடு கூட இன்னும் மற்ற கோள்களும் வைக்கப்பட்டது. அடுத்த நாள் வந்து பார்த்தபோது மற்ற எல்லா கோள்களும் திரும்ப அப்படியே கொடுக்கப்பட்டது. ஒரே ஒருத்தனுடைய கோல் மட்டும் பூத்து காய்த்து கனி கொடுத்து மொத்தமும் ஒரே நீட்டில் செஞ்சிட்டார். இதுதான் ஒரு தேவ பிள்ளைங்க லைஃப்ல. தேவ பிரசனத்தில் இருக்க 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 என் கோல்ல ஏதோ ஒரு மாற்றம் நடந்துட்டே இருக்கும். அது நான் விரும்புகிற மாற்றம் கிடையாது.
நம்ம பிரச்சனை எழுது நம்ம சில மாற்றத்தை விரும்புவோம். ஆண்டவரே நேற்றுக்கு இந்த ப்ரொமோஷனை விட இன்னைக்கு இருந்த ப்ரொமோஷன் கொஞ்சம் அந்த மாட்டம் இல்லை. நேற்றுக்கு இந்த பாத்திரத்தில் தண்ணி இருந்துச்சு, இன்னைக்கு இந்த பாத்திரம் தண்ணி தான், ஆனால் டேஸ்ட் பண்ண வித்தியாசமா இருக்கு. நேற்றுக்கு இதே ஆளுதான் மூஞ்சி, ஆனால் நேற்றுக்கு இந்த மூஞ்சிக்கும் இன்னைக்கு இருக்கிற மூஞ்சிக்கும், நேற்றுக்கு இந்த சிஸ்டர்கிட்ட பேசுறதுக்கு பயமா இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு இந்த சிஸ்டர்கிட்ட பேச முடிய மாட்டேங்குதுன்னு ஃபீலிங்கா. நீங்க அமைதியா இருக்கும் போதே தெரியுது உங்களை பத்தி யாரும் அப்படி நினைக்கல. இப்படி மாறணும். கிறிஸ்துவின் சுபாவம் எனக்குள் பாருங்க. இப்ப இவனை பார்க்கிறவங்க இவனுக்கு கண்ணு திறந்த விஷயம் கிடையாது, இவனுக்கு எப்படி திறந்த இதான் விஷயம். ஹல்லேலூயா. அதாவது என் வாழ்க்கையை பார்க்கிறவங்க என்ன பத்தி கேட்கறதை விட எனக்குள் கிரியை செய்கிறவர் பத்தி கேட்கறது மாதிரி நான் காட்டுறேன் பாருங்க. இதுதாங்க சக்சஸ்ஃபுல் லைஃப். இதுதான் சக்சஸ்ஃபுல் லைஃப். என்கிட்ட பேசுறவங்கள்ட்ட நான் எதை தான் பேசணும் தெரியுமா? என்ன பத்தி பேசக்கூடாது, எனக்குன்னு ஒருத்தர் கிரியை செஞ்சார் அவரை பத்தி பேசிட்டு இருக்கணும். அப்படி பேசுவேனே. ஆனால் அப்படி பேசின உடனே எல்லாரும் என்ன அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. இவன் அப்படி பேச பேச எல்லாரும் தள்ளுறாங்க. அவன் தள்ளப்பட்டது உண்மை, ஆனால் தள்ளப்பட்ட அவனை தான் அவர் தேடி வரார். தள்ளப்பட்ட அவனை தான் அவர் தேடி வரார். சபையே, இந்த கடைசி காலத்தில் தேவன் விரும்புகிற பாத்திரம். ஆமென். வேதம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய கரத்தின் செய்கையாய் கர்த்தர் என்னை உங்களை வைத்திருக்கிறார் என்று எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய கரத்தின் செய்கையாய் இருக்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, we are the masterpiece of God. அவருடைய மாஸ்டர் பீஸா வச்சிருக்கிற. என்ன மாஸ்டர் பீஸ்னு அர்த்தம்? எங்க அப்பா அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தருவாங்க அதுக்கு. இந்த ரோட்ல போகும்போது சோஃபா கடையெல்லாம் இருக்குல்ல, எங்கள் ஊர்லலாம் நிறைய இருக்குது, இங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த சோஃபா கடையில் இந்த அட்ராக்ட் பண்ணி ஜனங்களை உள்ளே இழுக்கிறதுக்காக ஃப்ரண்டில் சூப்பரான சோஃபாலாம் போட்டிருப்பாங்க. அதுவும் எதாவது ஆஃபர்லாம் இருந்ததுன்னா அதை பெருசாக போட்டு சூப்பராக, சும்மா கிழிஞ்ச சோஃபாலாம் போட மாட்டாங்க. அந்த கடையிலேயே எது பெஸ்ட்டோ இதை பார்த்தா ஜனங்கள் இந்த கடைக்குள்ளே வருவாங்கன்னு தெரிஞ்சு அந்த சோஃபா போட்டிருப்பாங்க. இதை பார்த்த உடனே சில மக்கள் வந்து உள்ளே போவாங்க. உள்ளே போய் சிலர் கேட்பா, ஐயா எனக்கு அந்த ஒரு சோஃபா போட்டிருக்கிறீங்களே அதே சோஃபா எனக்கு வேணும் அப்படி சொன்னதும் அந்த கடைக்காரர் அதை பேக் பண்ணி கொடுக்க மாட்டார். உள்ள வேலைக்காரர் இருப்பான், எப்பா அதே போல ஒரு சோஃபா புதுசு எடுத்து கொடுத்துட்டுருவார். அதை கொடுக்க மாட்டார். ஏன்னா அதுதான் மாஸ்டர் பீஸ், அதுதான் எல்லாரும் உள்ள கொண்டு வரும். உள்ள இருக்கிற வேற சோஃபா எடுத்து இதே போலதான் பூமியில என்னை உங்களே மாஸ்டர் பீஸா வச்சிருக்கிறார். என்ன பார்த்து கொஞ்சம் பேர் உள்ள வரணுமே தவிர உள்ள இருக்கிற ஆளு, நான் சொல்றது புரிய நினைக்கிறேன். நான் சில டைம் ஜெபி, ஆண்டவர் உள்ள வரட்டாலும் பரவாயில்ல, என்ன பார்த்து வெளியில போயிடக்கூடாது ஆண்டவர். என்ன பார்க்கறவங்க உள்ள வரணும். யார்கிட்ட வரணும்? என்ன பார்க்கல, அவரை பார்க்கறதுக்கு. அவரை பார்க்கறதுக்கு, அவரை பார்க்கிற பாத்திரமா நீங்கள் இருப்பீர்களானா அவனை பார்க்கறதுக்கு தான் அவர் வந்தார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் சாதாரணமானவர்கள், திட்டமுடையவர்கள். திட்டத்திற்குள் நில்லுங்கள். 4 காரியத்தை மறந்துடாதீங்க. அவர் பார்வைப்படுறது மாதிரி இருங்க. அவர் பரலோக சித்தத்தில் நில்லுங்க. அல்லது பரிசுத்தத்தில் நில்லுங்கள். பரிசுத்தருக்காக நில்லுங்கள். அப்படி நிற்கிறவர்களை தேடி அவர் வருவார். அவரை நாம் நம்முடைய கண்களால் பார்க்க போகிறோம். சத்தம் வராம சொல்லுங்க பார்க்கலாம். அதுல யார் உங்களை எப்படி பார்க்கட்டும் அது விஷயம் கிடையாது. அவர் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அதுதான் நடக்கும். சத்தம் வராம சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் தேவையெல்லாம் இரட்சகரே, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இயேசுவின் நாமத்தினாலே சுத்திகரிக்க விட்டு கொடுக்கிறோம் அப்பா. மறுபடியும் சத்தமாய் ஆசையெல்லாம், ஆசையல் இயேசுவின் நாமத்துல
ஆண்டவர் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதே எங்கள் ஏக்கமும் வாஞ்சையுமா இருக்கட்டும். என் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஓரி மனஷதலரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஒரு விஷயம், அப்படியே கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். உலகம் உங்களை ஒரு விதமா பார்க்கிறது உண்மை, ஆனால் அது அல்ல. அவர் எப்படி பார்க்கிறாரோ, அவர் எப்படி பார்த்தாரோ அதுதான் உங்க வாழ்க்கையில, உங்க தலைமுறை வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். அவர் பார்வையில் நில்லுங்கள். அவர் பார்வையில் நிற்க அவர் பாதத்தை அதிகம் பிடியுங்கள். தனிப்பட்ட விதத்தில் அவரோடுள்ள உறவை பலப்படுத்து சபையே. ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்திற்குட்பட்டு நில்லுங்கள். பரலோக சித்தம் இன்னதென்று அறிந்து, என்னை குறித்த தேவ திட்டம் இதுதான் என்பதை புரிந்து அந்த பாதையில் நிற்க துவங்குங்கள். அதில் நிற்கும் வரையிலும் பல தடைகள் வந்து கொண்டிருக்கும், அதில் நிற்கும் வரையிலும் பல போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கும். ஆனால் நிற்க துவங்கிட்டேனா, உனக்காய் அவர் நிற்கிறதை பார்க்க வைப்பார். நீ அவர் பாதத்தில் நிற்பது உண்மையானால் உனக்காய் அவர் பரலோகத்திலிருந்து நிற்பதை பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் உறுதியாயிருங்கள். எந்த சூழலில் கரை வராதபடிக்கு, அக்கிரமங்கள் பெருகாதபடிக்கு, பாவம் பெருகாதபடிக்கு சுத்திகரிக்க விட்டுக்கொடு சபையே. அன்பு சகோதர சகோதரி, எந்த விதத்திலும் ஒரு சிறிய கரை கூட வராதபடி. காரணம், உன்மேல் திட்டம் போட்டவரும் உன்னை ஜெனிப்பித்தவரும் அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். உன்மேல் போடப்பட்ட திட்டம் பரிசுத்த திட்டம். ஹல்லேலூயா. பரிசுத்தற்காக நில்லுங்க. ஒவ்வொரு நாள் அவர்கிட்ட நெருங்குறவர்களுக்குள்ளே மாற்றம் உண்டாகும். நெருங்க 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 மற்றவர்கள் நெருங்கும் போது மாற்றம் உண்டாகும். எஸ், பார்க்கிறவர்கள் சொல்லணும், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு இருக்கிறவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உன்னை ஒரு பாத்திரமாய் இந்த பூமியில தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி நிற்கிற பாத்திரம் இயேசுவின் நாமத்தில் உன்னை சந்திக்கவும் உன்னை அழைத்து செல்லவும் அவர் வருவார். அவர் உன்னை விட்டு விட மாட்டார். எத்தனை பேர் விரும்புங்க, என் வாழ்க்கையில் தேவ கிரியை நடக்கட்டும் என்று விட்டு கொடுக்க விரும்புகிற தேவ பிள்ளைங்க, நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரத்தோடு